கர்த்தருடைய வார்த்தைக்கு செல்வோம். நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன் என்கிற ஒரு தொடர் போதனையை ஆரம்பித்தோம். வாட் கைண்ட் ஆஃப் காட் இஸ் அவர் காட் என்கிற ஒரு தொடர் போதனையை ஆரம்பித்தோம். நம்முடைய தேவன் ஆவியாய் இருக்கிறார் என்கிறத பற்றி சொன்னேன். நம்முடைய தேவன் எங்கும் வியாபித்திருக்கிறார், எங்கும் பிரசன்னமாக இருக்கிறார். சர்வ வியாபி அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப ப்ராப்பராக சொல்லணும்னா கொஞ்சம் சிம்பிள் தமிழில் சொன்னால் எங்கும் பிரசன்னமாக இருக்கிறார், எங்கும் பிரசன்னமாக இருக்கிற தேவன். இது மாதிரி உபதேசங்களை கேட்கும்போது சிலர் இந்த மாதிரி காரியங்கள் நான் ஆரம்ப காலத்துலேருந்து சபையில் போதிச்சு வருகிறேன். அங்கே பசவாக்கத்தில் இருக்கும்போது இந்த ஆரம்ப நாட்களில் ஒரு 35 வருஷத்துக்கு முன்னால் செவ்வாய்க்கிழமைகளில் இதிலேருந்து சில காரியங்கள் எடுத்து போதிச்சேன். அப்போவே சிலர்லாம் கேட்டாங்க, இதெல்லாம் வந்து தியாலஜி மாதிரி இருக்குது, தியாலஜி இதில் தானே கற்று தருவாங்க, பைபிள் காலேஜில் செமினரியில் தானே கற்று தருவாங்க, ஊழியம் செய்ய போகிறவங்களுக்கு இதெல்லாம் சொல்லுவாங்க, இது சாதாரண விசுவாசிகளுக்கா? தேவன் ஆவியாக இருக்கிறார்ன்றத தியாலஜிக்கல் செமினரியில் லெக்சர் கொடுத்துட்டு இருந்தார் இயேசு. சமாரியா ஸ்திரீ வாழ்க்கையை பாழாக்கிட்டு 5 பேரை கல்யாணம் பண்ணிட்டு 6வது ஒரு ஆளை கொடுத்துன்னு இருக்கா. வாழ்க்கையே நாசமாக போச்சு. ஒரு பெரிய தேவையில் இருந்த பெண் அவருடைய தாகத்தை தணிக்க தீர்க்க தேடிக்கொண்டிருக்கிறாள், அழிந்து கொண்டிருக்கிறாள். கிணத்தண்டையில் வெறும் தண்ணி மல்லம் வந்திருக்கிறாள், ஆனால் அதை விட பெரிய தாகம் உள்ளே இருக்குது. அவளை சந்தித்து அவளுடைய ஆவிக்குரிய தாகத்தை தணிக்க வந்தவர் இவர் அப்படின்னு சொல்கிறதுக்காக அவள்கிட்ட பேசிகிட்டு இருக்கா. அப்போ அவள் சொல்கிறா, டைவெர்ட் பண்ணுறதுக்கு, சப்ஜெக்டை மாற்றுறதுக்கு, ஏன்னா 5 கணவர் 6வது ஆளோட குடியிருக்கிறேன்னு சொன்ன உடனே பேச்சை மாற்றுறதுக்கு அவள் சொல்கிறா, யூதர்கள் நீங்கள் சொல்கிறீங்க எருசலேமில் இருக்கிற மலையில் தான் ஆராய்க்கணும், நாங்கள் சமாரியர்கள், இவரும் ஒரு விதமான யூதர்கள் தான், அவங்க 2ஆக பிரிஞ்சாங்க இல்லையா. நாங்கள் சமாரியர்கள், நாங்கள் சொல்கிறோம் இந்த மலையில் ஆராதிக்கணும்னு, எந்த மலை கரெக்டு அப்படிங்கிற. அப்போ தான் சொல்கிறாரு, அம்மா இந்த மலையும் இல்லை அந்த மலையும் இல்லை, தேவன் ஆவியாக இருக்கிறார். இந்த ஆவியாக இருக்கிற தேவனை ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ளும். ஆவியோடுனா ஒரு சரியான இருதயத்தோடு, மாற்றப்பட்ட இருதயத்தோடு மறுபடியும் பிறந்தவர்கள், சரியான அறிவோடு சத்தியத்தோடு ஆவியோடும் உண்மையோடுனா தான் அர்த்தம். ஆவி சரியாக இருக்கணும், தேவனோடு கனெக்டடாக இருக்கணும், மனம் திரும்பி மறுபடியும் பிறந்து அப்படி இருக்கணும். ஆவியோடும் உண்மையோடுன்னா சத்தியத்தை அறிந்தவர்களாய் இருக்கணும். உனக்கு 2மே தெரியலையே, உன் உள்ளமும் சரியில்லை, சத்தியமும் தெரியல உனக்கு, வெறும் இந்த மலையா அந்த மலையான்னு பேசிகிட்டு இருக்கிற நீ. இந்த மலையும் கிடையாது அந்த மலையும் கிடையாது. தேவன் ஆவியாக இருக்கிறார். தேவனை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு காலம் வருகிறது, இப்பொழுது வந்து விட்டது. நான் அறைவாயிட்டேன், நான் வந்துட்டேன், ஆனால் அது வந்துருச்சு அப்படின்னு ஒரு சாதாரண பெண்மணிகிட்ட அதை பேசுகிறார். அதனால தான் சாதாரண மக்கள் மத்தியில் நான் அதை பேசுகிறேன். தேவன் ஆவியாக இருக்கிறார்ன்றதை பேசினேன். ஏன்னா நம்முடைய வாழ்க்கையோடு அது பெரிய சம்பந்தம் உள்ளதாக இருக்கிறது. இல்லைனா ஏன் அந்த பெண்கிட்ட போய் அதை பேசிகிட்டு இருக்கணும், ஒரு தியாலஜிக்கல் சப்ஜெக்ட்னா. சரி, இன்றைக்கு சப்ஜெக்டும் அதே மாதிரி தான். தேவன் எங்கும் வியாபித்திருக்கிறார், எங்கும் பிரசன்னமாக இருக்கிறாருங்கிறதும் ஏதோ பெரிய ஃபிலாசபி மாதிரி, தத்துவம் மாதிரி தெரியும் கேட்குறதுக்கு. ஆனால் இது எவ்வளவு நம்முடைய வாழ்க்கையோடு சம்மந்தப்பட்டிருக்கிறது என்பதை நான் பேசும்போது நீங்கள் பார்ப்பீங்க. 139வது சங்கீதத்துக்கு திருப்போம். 139வது சங்கீதம் தேவன் சர்வ வியாபி என்கிறதை ரொம்ப அழகாக எடுத்து சொல்லுகிற ஒரு பகுதி. அதில் 7ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறோம் பாருங்கள். உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன், உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன். நான் வானத்துக்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர், நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். நான் விடியற்காலத்து சட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கடையார்ந்தங்களில் போய் தங்கினாலும் அங்கேயும் உமது கை என்னை நடத்தும், உமது வலது கரம் என்னை பிடிக்கும். இது ரொம்ப முக்கியம், அதை அறிஞ்சுக்கிறது. தேவன் சர்வவியாபின்றதை அறிஞ்சு கொள்வது இந்த முக்கியத்துவத்தை ஒரு தடவையும் நான் அதை பற்றி ஏதாவது கொஞ்சம் சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஏன்னா ஜனங்களுக்கு அது புரியுறதில்லை. விசுவாசத்தில் 2 வகை உண்டு. ஒன்று வந்து ஏதாவது ஒரு வசனத்தை அல்லது ஒரு சில வசனங்களை வைத்துக்கொண்டு இதை நான் நம்புகிறேன் அப்படின்னு பிடிச்சிட்டு நிற்கிறது. 2வது வகை விசுவாசம் தான் ரியல் விசுவாசம். அது என்னென்னா, இந்த வசனத்துக்கு பின்னால் ஒருத்தர் இருக்கார் பாருங்கள், அவரை பிடிச்சிக்கிறது. ஆபிரகாம் அப்படி தான் பண்ணான், அவரை விசுவாசித்தான். ஆபிரகாம் வந்து ஒரு தடவை 5 ராஜாக்களுக்கு எதிர்க்க சண்டை போட்டுட்டு வெற்றி கண்டு
வெள்ளி பொண்ணெல்லாம் எடுத்துக்கிட்டு திரும்ப வர்றான். 14ஆம் அதிகாரத்தில் இருக்குது ஆதியாகமத்தில். 14ஆம் அதிகாரம் முடிஞ்ச உடனே 15ஆம் அதிகாரம் துவங்கும்போது அங்கே கர்த்தர் அவனை வந்து சந்திக்கிறார். அவர் சொல்கிறாரு, இந்த காரியங்கள் நடந்த பின்பு அப்படி தான் ஆரம்பிக்குது. எந்த காரியங்கள்? 5 ராஜாக்களோட சண்டை போட்டு வெற்றி பெற்ற பிறகு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்தில் உண்டாகி, அவர் ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடவும் உனக்கு பெரிய மகா பலனுமாக இருக்கிறேன் சொல்கிறாரு. பயப்படாதுன்னு. ஏன்னா அவரோட பயந்துட்டு இருந்திருப்பான். ஏன்னா 5 ராஜாக்களை அடிச்சிருக்கிறோம். அவன் சும்மா இருக்கிற இன்னொரு 5 ராஜாக்களை கூட்டிகிட்டு வருவான், எப்படி நம்மளை திருப்பி அடிக்கிறதுக்காக வர வாய்ப்பு இருக்கிறதுன்னு ஒருவேளை பயந்துருக்கலாம். கர்த்தர் சொல்கிறார், நீ பயப்படாத, நான் உன்னுடைய கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் நான் இருக்கிறேன் அப்படி சொல்கிறான். சரி ஆண்டவரே, அது இருக்கட்டும், எனக்கு பிள்ளை இல்லையே, எல்லாம் இருக்குது, இந்த மாதிரி வெற்றியெல்லாம் கூட இருக்குது, ஆனால் பிள்ளை இல்லை எனக்கு, அது ரொம்ப பெரிய தொல்லையாக இருக்குது எனக்கு. என் வேலைக்காரன்ல என் சொத்தெல்லாம் எடுத்துகிட்டு போக போகிறான் நாளைக்கு அப்படின்றான். சொல்கிறார், இல்லை இல்லை, உனக்கு பிறக்கிற ஒரு பிள்ளை தான் உனக்கு வாரிசாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட உடன்படிக்கையெல்லாம் பின்னால் பண்ணுறாரு, அதெல்லாம் பண்ணுறாரு. அப்போ வேதம் என்ன சொல்லுகிறது அவனை பற்றி? 6ஆம் வசனத்தில், அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ரொம்ப பிடிச்சது எனக்கு அது. அவன் வசனத்தை விசுவாசித்தான்னு சொல்ல, வசனத்தை விசுவாசிக்கலாம், ஆனால் இவன் என்ன பண்ணிட்டான்? கர்த்தரையே விசுவாசித்தான். கர்த்தரை விசுவாசிக்கிறவன் வசனத்தை விசுவாசிக்க மாட்டானா? கண்டிப்பாக விசுவாசிப்பான். வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்க மாட்டானா? கண்டிப்பாக விசுவாசித்தான். ஆனால் அவனுடைய விசுவாசம் எது பேரில் இருந்தது? கர்த்தர் பேரில் இருந்தது. நல்லா கவனிங்க, நம்முடைய விசுவாசத்துக்கு அஸ்திபாரம் அல்லது அடிப்படை என்னென்னா கர்த்தர். ஏன்னா 1000 சொல்லலாம், வானத்தை நோக்கி பார், நட்சத்திரங்கள் உண்டா, இல்லை என்ன கூடுமான்றாரு, முடியாதுன்றான். அப்போ சொல்கிறாரு, அதுபோல் உன்னுடைய சந்ததி இருக்குன்றாரு. மலைச்சு போய் நிற்கிறான். ரொம்ப ஓவராக இருக்குது அது. நான் ஒரு பிள்ளை கூட இல்லாமல் இருக்கிறேன், வானத்து நட்சத்திரத்தை போல் எனக்கு சந்ததியை தர்றேன். நம்புகிற மாதிரி சொன்னால் பரவாயில்ல, நம்ப முடியாத அளவுக்கு பெருசாக சொல்கிறீரு, எப்படி நம்புறது அப்படிங்கிறான். அதனால தான் உடன்படிக்கை பண்ணுறாரு. பின்னால் பார்த்தீங்கன்னா ஒரு மிருகத்தை கொண்டாந்து 2ஆக பொழந்து நடுவு நடந்து, இதெல்லாம் செய்யலைன்னா இந்த செத்த மிருகம் போல் நான் ஆகட்டும்ன்றது தான் அந்த அர்த்தம் செய்கிறாரு. அப்போ கர்த்தரை விசுவாசிக்கிறான் அவன். கர்த்தரை பற்றி என்ன விசுவாசிக்கிறான்? இது வரைக்கும் என்னை நடத்தினவர், என்னுடைய தகப்பன் வீட்டிலேருந்து அழைச்சி ஒரு தேசத்துக்கு கொண்டு வந்து அந்த பஞ்சத்திலேருந்து என்னை தப்பிக்க பண்ணி என்னை சீமானாக்கி எனக்கு எல்லாத்தையும் கொடுத்து, எனக்கு இருக்கிற இன்றைக்கி இருக்கிற எல்லாத்தையும் கொடுத்து, 5 ராஜாக்கள் எதிர்த்து நின்று சண்டை போட்டு நான் ஒரு தனி மனுஷனாக ஒரு சாதாரண ஒரு ஆளாக என் வீட்டு வேலைக்காரரை கொண்டு போய் 5 ராஜாக்களை எதிர்த்து சண்டை போட்டு திருப்பி வந்திருக்காருன்னா என்னுடைய கர்த்தர் உண்மை உள்ளவர், அவர் என்னை அழைச்சவர் உண்மை உள்ளவர், என்னை நாள் வாழ்க்கை நடத்தியிருக்காரு, நான் ஆசீர்வச்சிருக்காரு. அப்போ அவரை நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா இது வரைக்கும் அவர் சொன்னதை தவறாமல் செஞ்சுருக்கிறார். பஞ்சத்தில் சாக விடல, இன்னும் 5 ராஜாக்கள் வந்து என்னை கொல்ல விடல, இவ்வளோ நாள் நடத்தியிருக்காரு, இனிமேலும் சரி. இப்போ சொல்கிறார், வானத்து நட்சத்திரத்தை போல் ஒரு சந்ததி தர்றார், கண்டிப்பாக செய்வார் அப்படின்னு அவன் நம்புகிறான். நான் சொல்கிறேன், அதான் ரியல் ஃபெய்த். ரியல் ஃபெய்த் வந்து வசனத்தையும் தாண்டி வசனத்தை சொன்னவரை விசுவாசிப்பது. அதனால தான் இந்த போதனை ரொம்ப அவசியம். அவர் சொன்னவர் யார், அவர் எப்படிப்பட்டவர், நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன்னு தலைப்பு கொடுத்துருவோம் இந்த போதனைக்கு. ஏன்? இந்த வேத வசனத்தில் இதெல்லாம் விசுவாசம் கேள்வினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால் வரும். ஆனால் இது கொடுத்தவர் யாருடைய வார்த்தைகள்? இவைகள் தேவனுடைய வார்த்தைகள். அப்போ அவர் ஒழுங்கானவர் இல்லைனா, அவர் நல்லவராக இல்லைனா, அவர் உண்மையுள்ளவராக இல்லைனா, அவர் சர்வ வல்லவராக இருந்து சொன்னதெல்லாம் செய்ய வல்லவர் அவர்கிட்ட இல்லைனா, சர்வ ஞானியாக இருந்து எப்படி அதெல்லாம் பண்ணணும்னு தெரியாமல் இருந்ததுன்னா, இப்படி அவருடைய பண்புகளெல்லாம் என்னன்னு சொல்கிறோமோ அதெல்லாம் உண்மை இல்லைன்னா அவர் இங்கே சொல்கிறதெல்லாம் செய்ய முடியாது. அதனால தான் இந்த தேவனுடைய சுவாபம், அவருடைய தன்மையை பற்றி படிக்க போகிறோம். இது ரொம்ப முக்கியம். சரி, இப்போ தேவன் எங்கும் வியாபித்திருக்கிறவன்றதை பற்றி படிக்கிறதுக்காக இந்த வசனத்தை வாசித்தோம். இங்கே பாருங்கள், ஆரம்பமே எப்படி இருக்குது. நம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? தேவன் ஆவியாக இருக்கிறாருன்னு ஏற்கனவே சொல்லிட்டேன். ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? தேவன் ஆவியாக இருக்கிறார். ஆவியாக இருக்கிறதுனால தான் எல்லா இடத்துலையும் ஒரே நேரத்தில் இருக்க முடியுது. நாம் எல்லாம் சரீரத்தில் இருக்கிற மனுஷர்கள், நம்ம இதை வந்து நம்முடைய மனதில் நினைக்கிறது கூட நம்மளுக்கு கஷ்டமாக இருக்குது. நான் இங்கே இருந்தால் வீட்டில் இருக்க முடியாது, வீட்டில் இருந்தால் இங்கே இருக்க முடியாது, எனக்கு ஒரு இடத்துல தான் இருக்க முடியும். நீங்களும் அப்படி தான், எல்லா மனுஷரும் அப்படி தான். அப்புறம் எல்லா இடத்துலையும் அவர் இருக்கிறாரு, எல்லா இடத்துலையும் முழுமையாக அவர் இருக்கிறாரு.
இந்த ஊர்லேயும் இருக்கிறார், வெளிநாட்டிலையும் இருக்கிறாரு அப்படிலாம் சொன்னால் எப்படி அதை நம்ம புரிஞ்சு கொள்வதுன்றது ரொம்ப கடினமான ஒரு காரியமாக நமக்கு இருக்கிறது. ஏன்னா நம்ம மைண்டு வந்து நம்ம சாதாரண ஜனங்கள் இந்த மூளைக்கு இவ்வளோ பெரிய காரியம் வந்து எட்டாத ஒரு காரியமாக இருக்குது. எப்படி புரிஞ்சுக்கொள்ளலாம்னா, தேவன் வந்து இன்ஃபினிட் பீயிங், அதாவது எல்கையற்றவர். எந்த எல்கையும் கிடையாது, அவருக்கு எந்த பார்டரும் கிடையாது, இவ்வளோதான், அதுக்கு மேலும் கிடையாது. இங்கே மட்டும்தான் இருப்பார், அங்கே இருக்க மாட்டார்னு சொல்ல முடியாது. அவர் ஆவியாக இருக்கிறதுனால அவர் இன்ஃபினிட்டி, அவர் வந்து ஒரு இன்ஃபினிட் காடாக இருக்கிறார், எல்கையற்ற தேவனாக இருக்கிறார். ஆவியாக இருந்தால் தான் அப்படி இருக்க முடியும். சரீரத்தில் இருந்தால் இன்ஃபினிட் பீயிங்காக இருக்க முடியாது, ஃபைனைட் பீயிங்காக தான் இருக்க முடியும் இல்லையா? ஒரு எல்கைக்குட்பட்டவனாக தான் இருக்க முடியும். நான் இங்கே இருக்கலாம், நான் தான் அங்கே பின்னால் கூட இருக்க முடியாது, நான் இங்கே தான் இருக்கலாம். சில அடி தூரத்தில் கூட நான் இருக்க முடியாது, கஷ்டம். ஏன்னா நான் இங்கே தான் இருக்க முடியும். எனக்கு ஒரு லிமிட்டேஷன் இருக்குது. என்னால் முடிந்தது சில காரியங்கள், முடியாது நிறைய காரியங்கள். ஏன்னா லிமிட்டேஷன் இருக்குது. அவருக்கு எந்த லிமிட்டும் கிடையாது. பவர்லேயும் லிமிட் கிடையாது, எங்கே இருக்கலாம் எங்கே இருக்கக்கூடாதுன்றது லிமிட் கிடையாது. அவர் எங்கேயாவது இருக்க முடியாதுன்றதுனா அவர் தேவனே கிடையாது, தேவனாக இருக்க முடியாது. அவர் எங்கும் இருக்கிறார், எல்லா இடத்துலையும் இருக்க முடியாது. இந்த இடத்துல இல்லை அப்படின்னா அவர் தேவனாக இருக்க முடியாது. இன்னும் கேட்டால் வேதம் சொல்லுது, நான் வானத்துக்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர், நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கே இருக்கிறீர்களாம். பாதாளம்ன்றது இங்கிலீஷில் வாசித்து பாருங்கள், கிங் ஜேம்ஸ் வெர்ஷனில். நரகத்தில் போய் படுக்க போட்டாலும் அங்கே இருக்கிறீர். நரகத்தில் கடவுள் இருக்கிறாரா? அதுக்கு பின்னாடி வரேன், நான் விளக்குறாரு, இருக்கிறாருங்கிறத உங்களுக்கு காண்கிறேன். என்னையா இது, நரகத்தில் இருக்க முடியுமா கடவுள்? நரகத்திலையும் கடவுள் இருக்கிறாரா? இருக்க முடியாதுன்னா அவர் கடவுளாகவே இருக்க முடியாதே. எங்கும் இருக்கக்கூடியவராக இருந்தால் தான் அவர் கடவுளாக இருக்க முடியும். ஆவியாக இருந்தால் எங்கும் இருக்க முடியும். சரீரத்தில் இருந்தால் ஒரு இடத்த தவிர வேறு எங்கேயும் இருக்க முடியாது, லிமிட்டேஷன் இருக்குது. பல வருஷங்களுக்கு முன்பாக எங்கள் அப்பா ஒரு பாஸ்டர் பாருங்கள், அவர் பெரிய பெரிய கன்வென்ஷன்லாம் நடத்துவார் அந்த காலத்தில் சபையின் சார்பாக. அந்த சபையை வந்து இங்கே ஒரு திடலில் நடத்துவோம். இந்த திடலுக்கு சொந்தக்காரர் வந்து ஒரு பிரபல நாத்திகர், ரொம்ப ஊரில் பெரிய பேர் பெற்றவர் அவர். அங்கே வாடகைக்கு எடுத்து நாங்கள் வருஷம் நடத்துவோம். ஒரு வருஷம் நடத்திட்டு இருந்தோம். அங்கேயே தான் அவருடைய ஆஃபீஸும் இருக்குது. இந்த மாதிரி ஒரு ஹால் இருக்கும், அங்கே தான் நாங்கள் மீட்டிங் நடத்துகிறோம். வெளியே போனீங்கன்னா ஒரு 200 அடி கூட இருக்காது, அவ்வளோ கூட இருக்காது. பக்கம் போனீங்கன்னா இப்படி ஒரு பில்டிங் இருக்கும், அங்கே அவருடைய ஆஃபீஸு. சாயங்காலம் கூட்டம் ஆரம்பிக்கிற நேரத்தில் அவங்க ஆஃபீஸெல்லாம் மூடிடும். இவர் வந்து வெளியே ஈஸி சேர் போட்டு உட்காந்துருப்பார். நான் பல முறை பார்த்துருக்கேன். ஒரு ஈஸி சேரில் உட்காந்துக்கிட்டு தாடி வச்சுக்கிட்டு தடியெல்லாம் வச்சுக்கிட்டு அங்கே உட்காந்துருப்பார். அவர் கூட 4-5 பேர் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. நாங்கள் இங்கே மீட்டிங் நடத்திட்டு இருப்போம். சில நேரம் உட்காந்து கேட்பாருன்னு நினைக்கிறேன். அப்படி தான் ஒரு நாள் மீட்டிங் முடிஞ்சு வர்றோம். நான் ஓஜே வில்சன் பாஸ்டர்னு ஒரு பாஸ்டர், நல்ல பிரசங்கம் பண்ணக்கூடியவர். அவர் இந்த தேவன் ஆவியாக இருக்கிறார்ன்றதை பற்றி பிரசங்கம் பண்ணார் ஒரு நாள். நல்லா போச்சு பிரசங்கம். ரொம்ப அவர் எப்போவுமே ரொம்ப பிரமாதமாக பண்ணுவார். பண்ணி முடித்த பிறகு அவர், எங்கள் அப்பா, நான், இன்னும் 2-3 பேர் எல்லாம் அப்போ தான் காருக்கு வர்றோம், வெளியே நடந்தடி போயிட்டுருக்குறோம். இவரை கடந்து தான் போகணும், ஏன்னா அவரும் எந்திரிச்சு நிற்கிறாரு. ஏன்னா அவரும் வீட்டுக்கு போகிறதுக்கு ரெடி ஆகிட்டார். நாங்களும் மீட்டிங் முடிஞ்சு போகிறோம். அவரும் நிற்கிறாரு, இப்படியே பார்த்தாரு. எங்களை பார்த்த உடனே நாங்கள்லாம் அவருக்கு வணக்கம் தெரிவித்தோம். தெரிஞ்ச உடனே அவர் சொன்னார், நல்லா இருந்தது மீட்டிங் அப்படின்னாரு. நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். தேவன் ஆவியாக இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறீங்க, அது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குது. அவர் ஒருவேளை கடவுள் இருந்தால் அவர் ஆவியாக தான் இருக்கணும். எனக்கு அதையும் இதையும் காட்டி இதுதான் கடவுள்னு சொல்கிறத என்னால் ஏற்றுக்கொள்ள முடியல. எனக்கு கடவுள் நம்பிக்கை பொதுவாக கிடையாது. ஆனால் ஒருவேளை கடவுள்னு ஒருத்தர் இருப்பார்னா அவர் ஆவியாக இருப்பார்னு சொல்கிறீங்களே, ஒரு வேளை இருக்கலாம் அப்படின்னாரு. எங்களுக்கெல்லாம் ஆச்சரியமாகிடுச்சுன்னா அப்படி சொல்கிறாருன்னு. நீங்கள் சொல்கிறது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாய் இருக்கிறதுன்னார். ஆனால் நான் எனக்கு நம்பிக்கை இல்லை, நான் பார்க்க முடியல இல்லையே. இருந்தாலும் நான் பார்க்கணும். நான் வந்து ரேஷனலிஸ்ட்டு, நான் வந்து அறிவுபூர்வமாக ஒன்று நம்புகிறவன். அறிவுபூர்வமான நான் பார்த்தா தான் நம்புவேன். அதனால் அப்போ நான் ஒரு சின்ன பையன், எனக்கு 10-15 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ எனக்கு இதெல்லாம் ரொம்ப ஆழமாக தெரியல பாருங்கள். ஆனால் இப்போ நான் யோசித்து பார்க்குறேன், பார்க்க முடியலன்னாரு. ஏன் பார்க்க முடியலன்னா அவர் ஆவியாக இருக்கிறார். அவரே சொன்னார் ஆவியாக இருக்கலாம். தேவன் இருந்தார்னா ஒருவேளை ஆவியாக இருக்கலாம். அப்புறம் ஆவியாக இருந்தால் நீங்கள் பார்க்க முடியாதே. நீங்கள் பார்க்க முடிஞ்சால் அவர் கடவுள் இல்லையே, தான் பிரச்சனை. நீங்கள் பார்க்க முடிஞ்சால் அவர் கடவுள் இல்லை, யாரோ மனுஷன்.
அவர் ஆவியாக இருந்தால் நீங்கள் பார்க்க முடியாது. நீங்கள் எவராக இருந்தாலும் அவரை பார்க்கவே முடியாது. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்துவது கூடாத காரியம். தேவனிடத்தில் வருகிறவன் அவர் உண்டென்றும் அவரை நம்புகிறவர்களுக்கு பலனளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசத்தில் தான் வர முடியும் அவர்கிட்ட. விசுவாசம்னாலே காணப்படாதவர்களோடு சம்பந்தப்பட்டது. நான் அவனை பார்த்துட்டேன்னா அதை விசுவாசிக்கிறேன். நான் சுகமாவன் விசுவாசிக்கிறேன்னா இப்போ வியாதியாக இருக்கிறேன்னு அர்த்தம். அதனால தான் சுகமாவன் விசுவாசிக்கிறேன். நான் சுகமான பிறகு நான் சுகமாவன் விசுவாசிக்கிறேன் அர்த்தம் இல்லை இல்லையா? நேற்று உங்களுக்கு கேட்டிருந்தாங்கன்னா நீங்கள் சொல்லிப்பீங்க, சாம் சொல்லது பிரசங்கம் பண்ணுறேன், அந்த கோயிலுக்கு போக போகிறேன், நான் நாளைக்கு அவரை போய் பார்க்கலான் இருக்கிறேன் அப்படின்ட்டு இருப்பீங்க. நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், நாளைக்கு போய் அவரை பார்ப்பேன் அப்படின்னு. இன்றைக்கி நீங்கள் போய் அவரை பார்ப்பேன்னு விசுவாசிக்கிறீங்கனாலும் யாராவது இங்கே கேட்டேன்னு சொல்லுங்கள், என்னையா பார்த்துட்டு தானே இருக்கிறேன், இப்போது வந்தாச்சேன். நான் பார்த்த பிறகு விசுவாசம் தேவையில்லை, பார்க்க முன்னால் தான் விசுவாசம் அவசியம். நிறைய பேர் நான் சுகமாயிட்டேன்னா நான் நம்புகிறேன், அது விசுவாசமே கிடையாது. எனக்கு இது கிடச்சிருச்சுன்னா நம்புகிறேன், அது கிடச்சிருச்சுன்னா நம்புகிறேன், அது விசுவாசமே கிடையாது. எது விசுவாசம்? விசுவாசம் நம்பப்படுபவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களை குறித்த நிச்சயமாக இருக்கிறதுன்னு எபிரேயர் 11:1 சொல்லுகிறது. நம்பப்படுகிறவர்களை குறித்த உறுதியும் காணப்படாதவர்களை குறித்த நிச்சயம். கடவுள் இருக்கிறாருங்கிற உறுதி, அதுதான் விசுவாசம். பார்த்ததில்லை, ஆனால் விசுவாசிக்கிறேன். காணப்படாதவர், அவரை நான் கண்டதில்லை, எவரும் காண முடியாதுன்னு இருக்குது பைபிளில், எவருமே கண்டதில்லைன்னு இருக்கு. ஆனால் நான் அவரை விசுவாசிக்கிறேன், அதுதான் விசுவாசம். கடவுளை விசுவாசிக்க தான் முடியும், காண முடியாது. அப்போ எவ்வளோ இது முக்கியம்னு பாருங்கள் நீங்கள். தேவன் ஆவியாக இருக்கிறார். ஆவியாக இருக்கிறதுனால அவர் இல்லைன்னு அர்த்தம் இல்லை. சரீரத்தில் நம்ம அவரை காணாதனால அவர் இல்லைன்னு அர்த்தம் இல்லை. ஆவியாக இருக்கிறார்னா அவர் எவ்வளோ பெரியவர்னு அதை காட்டுது. ஆவியாக இருக்கிறார்னா எல்லாத்த காட்டிலையும் பெரியவர். அதனால தான் வாசிக்கிறோம், சாலமோன் சொல்லுகிறான், வானாதி வானங்களும் அவரை கொள்ளாதுன்றான். எப்பேற்பட்ட ஆண்டவர்! வானாதி வானங்களும் இவரை கொள்ளாது. இந்த அண்ட சராசரங்களெல்லாம் படைத்தவர் அவர். வானம் பூமி அதில் உள்ளவைகள் கோலங்கள் எல்லாம் உண்டாக்குனாரு. ஆனால் அவைகளெல்லாம் இவரை உள்ளடக்கி வைத்து கொள்ள முடியாது. அதனால் ஒரு கோயில் அவரை உள்ளே வச்சுக்க முடியாது, ஒரு சின்ன பில்டிங் அவரை உள்ளே வச்சுக்க முடியாது, இங்கே தான் இருக்கிறார் கடவுள்னு நம்ம சொல்ல முடியாது. வானாதி வானங்கள் கொள்ளாதவர் ஆச்சு அவர். எல்லாத்த காட்டிலும் பெரியவர் அவர். இதையெல்லாம் அவர் உண்டாக்குனார்னா இதை காட்டிலும் பெரியவர் அவர். இவையெல்லாம் அவருக்குள்ளே இருக்கிறது. சரி, இது கொஞ்சம் விளக்கிட்டேன். இதை குறித்த ஏடபிள்யூ டோசர்ன்ற ஒரு பெரிய தேவ மனுஷர் இருந்தார், சிகாகோ நகரத்தில், அமெரிக்காவில். அந்த காலத்தில் போதகராக இருந்தார், 50களில் 60களில். அவருடைய புக்குகள்லாம் நிறைய இருக்குது. நல்ல அருமையான போதகர் அவர். நல்ல ஒரு பெரிய சபையில் பாஸ்டராக இருந்தார் அந்த காலத்தில். அவர் இதை பற்றி சொல்கிறார், இந்த தேவன் எங்கும் வியாபித்திருக்கிறார்ன்றதை பற்றி சொல்கிறார் பாருங்கள். சொல்கிறார், God fills heaven and earth just as the ocean fills a bucket which has been submerged in it a mile down. ஒரு பக்கெட் எடுத்து சமுத்திரத்துக்கு கீழே 1 மைல் ஆழத்தில் விட்டிங்கன்னா அந்த சமுத்திரம் கடல் தண்ணியால் நிரம்புகிறது. தேவன் வானத்தையும் பூமியும் நிரப்புகிறார்னு சொன்னால் இந்த பக்கெட்டை கடல் தண்ணி எப்படி நிரப்புதோ அப்படி நிரப்புறாருன்னு அர்த்தம். பக்கெட் கடல் தண்ணியால் நிறைஞ்சிருக்கா? ஆமாம், நிறைஞ்சிருக்குது. ஆனால் மொத்த கடலும் பக்கெட்டுக்குள்ளேயா இருக்குது? கிடையாது. பக்கெட்டை கடல் தண்ணி நிரப்புது, ஆனால் அதுக்குள்ளே இல்லாதது எவ்வளவோ இருக்கிறது. கடல் ரொம்ப பெருசுங்க. இவர் கடலை காட்டிலும் பெரியவர். எத்தனை கடலை உண்டாக்கி இருக்கிறார் அவர். அப்பேற்பட்ட தேவன் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர் என்று பவுல் சொல்கிறார், எபேசியர் 1:23. சரி, இதை குறித்து முதல்ல சில மிஸ்கன்செப்ஷன்ஸ், தவறான அபிப்பிராயங்கள், அதை பார்ப்போம். அதுக்கப்புறம் சில அப்ஜெக்ஷன்ஸ், ஆட்சேபனைகள். இந்த உபதேசத்தை குறித்து சில ஆட்சேபனைகள் பார்ப்போம். இதில் நிறைய கிளாரிட்டி கிடைக்கும், தெளிவு கிடைக்கும். நமக்கு இது எப்படி சம்பந்தம்னு அது கூட வந்துக்கிட்டு இருக்கும் பாருங்கள். ரொம்ப நம்ம வாழ்க்கைக்கு பொருத்தமான ஒரு சத்தியம், ரொம்ப முக்கியமான சத்தியம். முதல்ல மிஸ்கன்செப்ஷன்ஸ், இதை குறித்து தவறான அபிப்பிராயங்கள் நிறைய இருக்குது பாருங்கள். ரொம்ப சிம்பிள் சிலதெல்லாம், அதுதான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். நமக்கெல்லாம் பொதுவாக இருக்கிறது சொல்கிறேன். ஒன்று, தேவன் சர்ச்சில் இருக்கிறாரு அப்படிங்கிறத நிறைய பேர் நம்புகிறாங்க. அதனால தான் ஒரு சர்ச்சை பார்த்தோம்னா அது ஒரு ஸ்பெஷல் பில்டிங்னு நினைக்கிறாங்க. அதுக்குள்ளே போகும்போதே ஒரு கும்பிடு போட்டுக்கிட்டு போகிறாங்க. ரோட்டில் போகும்போதே அதை பார்த்து ஒரு கும்பிடை போட்டுக்கிட்டு போகிறாங்க. நம்ம ஆளுங்கள்லாம் நல்ல பக்தியான ஆட்கள், அதை நான் இது பண்ணல.
ஆனால் சொல்கிறேன், அவங்க என்ன நினைக்கிறாங்க, தேவன் அதில் இருக்கிறார். எல்லா பில்டிங்கையும் கும்பிட்றது இல்லையே, எல்லா பில்டிங்கையும் பார்த்து இப்படி இப்படின்றது இல்லையே, எல்லா பில்டிங்கையும் பார்த்து சிலுவையை போட்டுக்கிறோம் கிடையாது. சர்ச்சை பார்த்துட்டா சர்ச்சு மேலே அதுவும் ஒரு சிலுவை வச்சுட்டா சர்ச்சின்னு ஷோராக தெரிஞ்சிடுது. அப்போ அதை பார்த்து ஒரு கும்பிடு போட்டுட்டு தான் போகிறாங்க. ஏன்னா அவங்க என்ன நம்புகிறாங்க, தேவன் சர்ச்சில் இருக்கிறார் அப்படிங்கிற அபிப்பிராயம் எப்படியோ அவங்களுக்குள்ள வந்துருச்சு. பழைய ஏற்பாட்டு காலத்தில் தேவாலயம் என்கிறது தேவன் இருக்கும் ஒரு ஸ்தலத்துக்கு அடையாளமாய் சொல்லப்பட்டது. அடையாளமாய் சொல்லப்பட்டது ஒழிய அங்கே தான் இருக்கிறாருன்னு அவங்க நம்பலை. ஏன்னா அதே பழைய ஏற்பாட்டை இந்த தாவீது ஆசரிப்பு கூடாரத்தெல்லாம் வச்சுருந்தவன் தேவனுடைய ஆலயத்தை கட்டணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டு அவன் மகன் தான் பெரிய அளவில் தேவனுடைய ஆலயத்தெல்லாம் கட்டினார் இல்லையா. அங்கே மகா பரிசுத்த ஸ்தலத்தெல்லாம் வச்சு அங்கே தான் உள்ள தேவனுடைய பிரசன்னம் இருக்குதுன்னெலாம் போதிச்சாங்க. ஆனால் எந்த அர்த்தத்தில் போதிச்சாங்கன்னா, தேவனுடைய பிரசன்னத்துக்கு இது அடையாளமாக இருக்கிறத வெளியே தேவாதி தேவனுங்கிற வானாதி வானங்கள் கொள்ளாத ஒருவர்னு அவங்களே தான் போதிச்சாங்க. பழைய ஏற்பாட்டில் எத்தனை வசனங்கள் இருக்குது, தேவன் எவ்வளோ பெரியவர், அவர் பில்டிங்கில் அடக்க முடியாது, எந்த உருவத்திலையும் அடக்க முடியாது, எந்த படத்துலையும் அடக்க முடியாது, எந்த ஒரு சிலைக்குள்ளேயும் அடக்க முடியாது, எதுக்குள்ளேயும் அடக்க முடியாது. ஏனென்றால் அவர் அவ்வளவு பெரியவர் என்கிறத பல பழைய ஏற்பாட்டு வசனங்கள் நமக்கு போதிக்கிறது. அதனால் நான் நினைக்கிறேன் பழைய ஏற்பாட்டுகள் நிறைய பேர் அதுக்கு விளங்கி இருக்குது, தேவன் பெரியவர். அப்போ இந்த தேவாலயத்துக்குள்ளே என்ன இருக்குது, தேவாலயத்தை ஒரு அடையாளமாக வச்சுருக்கிறாங்க தேவனுடைய பிரசனம். அப்போ அங்கே வரும்போது நீ பலியிட்டு ரத்தத்தை சிந்தி அப்புறம் தான் நுழைய முடியும். என்னத்துக்கு அதை போதிக்கிறாங்க, நீ தேவனுடைய பிரசன்னத்துக்கு முன்னால் வரணும்னா உன் பாவங்கள் நீக்கப்பட வேணும், பரிகரிக்கப்பட வேணும், சுத்திகரிக்கப்பட வேணும், அதுக்கப்புறம் தான் நீ தேவனுக்கு முன்னால் வரணுன்றது எப்படி போதிக்கிறது. இப்போ இங்கே தான் இருக்கிறாருன்னு சொல்லி அதுக்குள்ளே நுழையிறதுக்கு ஜாகிரதையாக இருக்கணும்னு சொல்லி ரத்தத்தை கொண்டாந்து தெளின்னு சொல்லி அதுக்காக ஏற்படுத்தப்பட்டது. அது நல்லா அவங்களுக்கு புரிஞ்சுது. ஆனால் சிலர் அதை தவறாக புரிந்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவர்கள் கூட அந்த மாதிரி சில ஆழமாக யோசிக்கிறது இல்லை பாருங்கள். யோசிக்காதனால சர்ச்சில் தான் கடவுள் இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துருச்சு. அதனால் சர்ச்சில் போனோன்னா ரொம்ப பயபக்தியாக இருக்கிறோம், வெளியே போனோன்னு ஆளே மாறிடுறோம். 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டாங்க பாருங்க, இருந்தாலும் சொல்லி சர்ச்சுக்கு வெளியே வாங்கணும் வச்சுக்கிறேன். என்ன அது, ஏன் சர்ச்சுக்குள்ளேயே வச்சுக்க, ஏன் வெளியே வாங்குற, ஏன்னா சர்ச்சுக்குள்ளே வேணாம், ஏன்னா சர்ச்சு ஒரு ஸ்பெஷல் இடமாச்சு, இங்கே வச்சு ஆண்டவர் தொலைச்சிருவார் நம்மளை, என் வீட்டுக்குள்ளே நீ இதெல்லாம் பண்ணுறியா அப்படிங்கிற ஒரு எண்ணம் பாருங்கள். ஆண்டவர் நீங்கள் சர்ச்சுக்குள்ளேயும் சரி வெளியும் சரி ஒரே மாதிரி நடந்துக்கணும்னு விரும்புகிறார். ஏன்னா அவர் எங்கும் வியாபிக்கிறவர், எங்கும் இருக்கிறவர். சர்ச்சுக்குள்ளே ஒரு மாதிரியும் வெளியே இன்னொரு மாதிரியும் நடக்கிறது எதை காட்டுகிறது, உங்களுடைய நம்பிக்கை தவறான நம்பிக்கையாக இருக்குது. சர்ச்சுக்குள்ளே ஏதோ கடவுள் இருக்கிறாருன்னு வெளியே இல்லைன்னுன்றதை காட்டுது. சில பேர் நினைக்கிறாங்க வீட்டுக்கு போய் கதவை நம்ம பின்னால் சாத்தி தாப்பா போட்டால் யாரும் இல்லை. யாரும் இல்லைன்னு நினச்சிங்கன்னா உங்களை மாதிரி முட்டாள்தனமானவங்க யாருமே இல்லைன்னு அர்த்தம். கர்த்தர் எல்லாத்தையும் பார்க்குறார், கர்த்தர் அங்கே இருக்கிறார், இருட்டிலையும் இருக்கிறார், வானத்திலையும் இருக்கிறார், பாதாளத்திலையும் இருக்கிறார், எல்லா இடத்துலையும் இருக்கிறார். இந்த ஒரு உணர்வோடு வாழ்ந்தாலே சாதாரணமாக பாவம்லாம் செய்கிறதெல்லாம் பயப்படுவோம் ரொம்ப. ஏன்னா கர்த்தர் பார்க்குறாரு, கர்த்தர் பார்க்குறாரு. எதையும் பயந்து செய்வோம் நம்ம, ஐயோ நம்ம அநியாயம் பண்ணக்கூடாது, கர்த்தர் இருக்கிறார், இவனுக்கு அநீதி நம்ம செய்யக்கூடாது, இந்த ஒரு ஏழையை இந்த மாதிரி நடத்தக்கூடாது, இந்த மாதிரி அவனை இது பண்ணக்கூடாது, ஏன்னா கர்த்தர் பார்க்குறாரு. அவனை பற்றி கர்த்தர் கருணை உள்ளவராக இருக்கிறார், கர்த்தர் பிரியப்படுற விதத்தில் நான் அவன்கிட்ட நடந்துக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் தானாக வரும் பாருங்கள். ஏன்னா கர்த்தர் பார்க்குறாரு. அந்த உணர்வு இது ரொம்ப முக்கியம். சரி, கர்த்தர் சர்ச்சில் இல்லை, எந்த பில்டிங்லேயும் இல்லை, கர்த்தர் எங்கும் இருக்கிறார் இல்லையா. 2வது, சிலர் நம்புகிறார்கள் கர்த்தர் சில மலைகள் மீதும் சில புனித ஸ்தலங்களிலும் இருக்கிறாருன்னு நம்புகிறாங்க. சீரியர்கள் அந்த காலத்தில் சிரியா தேசத்தை சேர்ந்தவங்க இஸ்ரேல் மக்களை பார்க்குறாங்க. இவங்க மலைன்னு கிடக்கிறாங்க. சீனாய் மலையில் 10 கற்பனை கிடச்சதுன்றாங்க. மோசே போய் 40 நாள் ஆகிடுச்சாங்க, வரல. அந்த மலையில் ஒரு ஒளி பிரகாசம் அடிக்குது, தேவன் அங்கே பிரசன்னமாகிறார், மோசையோட பேசுகிறாரு. அங்கே தான் ஆசரிப்பு கூடாரத்தை பற்றி, பண்டிகைகளை பற்றி, எல்லா அனுசரிப்புகளை குறித்து, விசேஷங்களை குறித்தெல்லாம் அவருக்கு சொல்கிறாரு எல்லாத்தையும். பிறகு 10 கற்பனை பலகையில் தர்றாரு அவர்கிட்ட. அவ்வளோ பெரிய அந்த மலை பிரமாதமாக இருக்கும் போல் இருக்குது. அந்த மலையில் தான் கூப்பிட்டு வச்சு பேசினாராங்க. அங்கே தான் அவர் ஆஃபீஸ் இருக்குதுன்னு நினச்சினுக்கிறாங்க. அப்போ சீரியா தேசத்துக்காரனுக்கு என்னன்னா, கடவுள்
மலையில் இருக்கிறார். இஸ்ரவேலின் தேவன் மலைகளிலே வாசம் பண்ணுகிற தேவன். ஏன்னா அவங்க ரெண்டாக பிரிஞ்சு நார்தர்ன் கிங்டம் சதர்ன் கிங்டம்னு ஆன பிறகு கூட, சாலமோனுக்கு பிறகு ரெண்டாக பிரிஞ்சிட்ட பிறகு கூட, எருசலேமில் இந்த யூதர்கள் அங்கே ஆராய்த்தாங்க. சதர்ன் கிங்டமை சேர்ந்தவங்க. நார்தர்ன் கிங்டமுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் தான் சமாரியாவாக இருந்தது. அங்கே கெரிசம் மலைன்னு ஒரு மலையை வச்சு அங்கே ஒரு தேவாலயத்தை கட்டிட்டான். ஏன்னா அவன் இங்கே வரக்கூடாதுன்னு, அவன் ஜனங்க இங்கே வந்துட போகிறாங்கன்னு அங்கே ஒன்று கட்டிட்டு, இங்கே தான் ஆபிரகாம் தண்ணி மகனை பலியிட்டானாக்கும், இங்கே தான் 10 கற்பனை கொடுத்து, இங்கே தான் எல்லாம் நடந்துன்ற மாதிரி சொல்லி விட்டாங்க. அதனால தான் அந்த பொம்பளை பேசுகிறாங்க, இந்த மலையா அந்த மலையா எங்கே ஆராதிப்பது. எங்கள் ஆளுங்க சொல்கிறாங்க இந்த மலை தான் கரெக்டுன்றாங்க. அப்போ கெரிசிம் மலைன்னு ஒன்று இருக்குது. எருசலேம் தேவாலயம் கூட ஒரு டெம்பிள் மவுண்டன் ஒரு இடத்துல தான் இருந்தது. ஒரு ஒரு குன்று மாதிரி மேடான இடத்துல ஒரு மவுண்டனில் தான் அது இருந்தது. அப்போ மலையை விசேஷமாக சீரியர்கள் பார்த்தாங்க. இந்த இஸ்ரவேலின் தேவன் வந்து மலைகளிலே வாசம் பண்ணுகிற தேவன் அப்படிங்கிற மாதிரி அவர்கள் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் தேவன் மலைகளில் வாசம் பண்ணுகிறவர்ல. இன்னும் சமீப காலத்தில் நடந்தது ஒன்று சொல்கிறேன். ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி நான் இங்கே ஊழியம் ஆரம்பித்து கொஞ்சம் காலத்தில் அமெரிக்காவில் ஒரு சம்பவம் நடந்தது. சில காரியங்கள்லாம் அமெரிக்காவிலேருந்து வருது, நிறையா அங்கேருந்து இம்போர்ட் ஆகுது இல்லையா. அதில் சிலதெல்லாம் நல்லது இருக்குது, சிலதெல்லாம் கெட்டதும் இருக்குது. மேட் இன் அமெரிக்கானாலே எல்லாம் தப்புன்னு கிடையாது. சிலது நல்லது இருக்குது, சிலது கெட்டது இருக்குது. அதில் ஒன்று என்னென்னா, ஒரு கெட்டது என்னென்னா, அங்கே என்ன பண்ணிட்டாங்க, திடீர்னு ஒரு குரூப்பு 100 மாடி அடுக்கு கட்டடத்தில் 100வது மாடியில் போய் ஒரு ப்ரேயர் மீட்டிங் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. வாரம் என்னன்னு கேட்டால் அவங்க என்ன சொல்கிறாங்க, வானமண்டல சேனைகள், அசுத்த சக்திகள் நம்ம ஊரை கெடுக்குது, வாழ்க்கையை கெடுக்குது. பிசாசின் சக்திகள் இந்த வானமண்டலின் சேலைகள்லாம் அங்கங்கே ஓடிட்டு வேலையை பண்ணிகிட்டு இருக்குது, அக்கிரமம் பண்ணிகிட்டு இருக்குது. இவைகளெல்லாம் ரெபியூக் பண்ணுறதுக்கு, இவையெல்லாம் கட்டுகிறதுக்கு நம்ம அங்கே போயிடணும். எங்கே போயிடணும்? வானமண்டலத்துக்கு கிட்ட போயிடணும். 100 அடிக்கு மாடியில் 100வது மாடியில் போனால் ரொம்ப கிட்ட இருப்போம் இல்லையா, ஈஸியாக இருக்கும். ஆவியாக இருக்கிற ஒன்றுக்கு கிட்ட இருந்தானா இங்கே இருந்தாங்க அப்படி நம்புகிறாங்க. அதுக்குன்னு போய் ஒரு பில்டிங்கில், ரொம்ப விலையுந்த பில்டிங்கில் 100வது மாடியில் போய் அங்கே ஒரு ஹால் எடுத்து அங்கே ஜபக்கூட்டம் வச்சாங்க. ஏன்னு கேட்டால் வானமண்டலின் சேலைகளை எதிர்த்து போராடுகிறோம், ஆவிக்குரிய யுத்தத்தை பண்ணுகிறோம். ஆவிக்குரிய யுத்தம் ரைட், அதுக்கு அங்கேயா போகணும், இங்கேருந்தே பண்ணலாமே. இன்னும் சிலர் சொல்கிறாங்க, நாங்கள் ஏன் அங்கே போகிறோன்னா தேவனுக்கு அருகாமையில் இருக்கிறோம், அவருக்கு சீக்கிரம் நல்லா கேட்கும். ஏன்னா இவ்வளோ மேலே வந்துட்டோம்ல, 100 அடிக்கு மாடி. தேவனை பற்றி ஒரு சரியை யாரோ போதிக்காமல் விட்டாங்க. கர்த்தர் எங்கும் இருக்கிறார்ன்ற ஒரு சிம்பிள் சத்தியத்தை சொல்லாமல் விட்டதுனால என்ன குழப்படி பாருங்கள். கிறிஸ்தவர்கள் பைத்தியகாரத்தனமாக நடந்துக்கிறாங்க. 100வது மாடியில் போனோடனே லிஃப்ட்டு வச்சு மேலே ஏறி தேவன்கிட்ட போகலான்னு நினைக்கிறாங்க. ஏதாவது ப்ரேயர் பண்ணுவோம், வா அங்கே போகலாம், அங்கே போனால் கிட்ட இருக்கும், நல்லா கேட்கும் அவருக்கு. இல்லைன்னா இங்கேருந்து பேசினா எப்படி காது எப்படி கேட்கும் அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு பாருங்கள். எவ்வளோ ஒரு தவறான ஒரு அபிப்பிராயம்னு பாருங்கள். அதை விட என்ன வேடிக்கைன்னா, அதே ஊரில் ஒரு ஆள் என்ன பண்ணார், கொஞ்சம் காசு இருக்குது கையில், ஏரோப்ளேன் ஒன்று ரெண்ட் பண்ணி சார்ட்டர் பண்ணி அந்த ஏரோப்ளேன் உள்ள ஒரு 300 பேரை கூட்டிகிட்டு, பெரிய பிளேனுங்க, ஏர்லைன்லேருந்து சார்ட்டர் பண்ணி ஒரு 300 விசுவாசியில் ஏற்றிக்கிட்டு எல்லாரும் அந்த பட்டணத்தை சுற்றி பறந்தாங்க. பல மணி நேரங்கள் பறந்து அங்கேருந்து ஜெபம் பண்ணாங்க. ஏன்னா வானமண்டலம் சேலையில் இவங்க விரட்டுறாங்களாம், சுற்றி சுற்றி அடிக்கிறாங்களாம். இதுக்கு எவ்வளோ செலவு, எவ்வளோ பெரிய முயற்சி. பிளேனில் ப்ரேயர் மீட்டிங் நடக்குது மும்முரமாக. ஏன்னா ஒன்றும் இல்லை, ஒரு சிம்பிள் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். தேவன் வந்து ஆவியாக இருக்கிறாருன்னு மட்டும் இல்லை, அவர் எங்கும் இருக்கிறவர் என்கிற ஒரு சாதாரண ஒரு சத்தியத்தை நல்லா விளங்கிட்டு அதை தியானித்து, எங்கும் இருக்கிறார்னா என் வீட்லேயே இருக்கிறார், எனக்குள்ளேயே இருக்கிறாரு, நான் இருக்கிற இடத்துலையே இருக்கிறார், நான் இங்கே இருந்தாலும் இருக்கிறாரு, அங்கே இருந்தாலும் இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு உணர்வோட வாழல பாருங்கள். அவங்க நினைக்கிறாங்க இந்த இடத்துக்கு போனால் தான் அங்கே இருக்கிறாரு, அந்த புண்ணிய ஸ்தலத்துக்கு போனால் தான் அங்கே இருக்கிறாரு. அப்போ அதெல்லாம் ரொம்ப முக்கியமாகிடுது. இந்த புண்ணிய ஸ்தலங்களை வச்சு எல்லாம் வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க, நல்ல பணம் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அங்கேருந்து வர்ற எண்ணெய், அங்கேருந்து வர்ற தண்ணி, அங்கேருந்து வர்ற கல் மண் எதையாவது பொறுக்கிட்டு வந்து அதை கூட ஒரு பேக்கெட் பண்ணி, இது வந்து இயேசு இந்த பாதையில் தான் நடந்து போனார், எரிகோவுக்கு போகும் வழியில் அதை பொறுக்கி எடுத்தமாக்கும், அவர் கால் இதில் கண்டிப்பாக பட்டிருக்க மாட்டான். இந்த மாதிரி ஏதாவது ஆரம்பிச்சுக்கிறது. ஏன்னா நிறைய பேர் தேவன் எங்கும் வியாபித்திருக்கிறார்ன்றதை நம்புறது இல்லையே. அதனாலேயே இந்த பிரச்சனை. சரி,
மூணாவது தவறான அபிப்பிராயம் என்னென்னா, தேவன் எங்கேயோ தூரமானவர், அவர் தூரத்தில் இருக்கிறாரு. இங்கிலீஷில் எப்படி சொல்லுவாங்க, இஸ் டிரான்செண்டன்ட் காட். டிரான்செண்டன்ட்னா எல்லாத்தையும் கடந்தவர். என் தொல்லைகள்லாம் அவருக்கு என்ன தெரியும், என் கஷ்டங்கள்லாம் அவருக்கு எப்படி புரியும்? நான் இங்கே கடந்து பாடுபட்டுக்கிட்டு இருக்கிறேன், அவர் அங்கே இருக்கிறார். அவர் நல்லா சந்தோஷமாக இருக்கிறார், அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அங்கே அது கிடைக்கல இது கிடைக்கலன்ற பிரச்சனை இல்லை, அங்கே வறுமை இல்லை, அங்கே தொல்லை இல்லை, அங்கே எந்த கஷ்டமும் இல்லை, அவர் நல்லா இருக்கிறார். நான் இங்கே இருந்துக்கிட்டு இல்லாத பாடுபட்டுட்டு இருக்கேன். என்னை என் கஷ்டத்தை எப்படி விளங்கி கொள்ளுவார் அவர்? இன்னும் கேட்டால், அவர் அவ்வளோ தூரத்தில் இருக்கிறத பார்த்தா அவருக்கு என் மேலே கரிசனையே இல்லை போல இருக்கு. அவர் பாட்டுக்கு அங்கே உட்காந்துட்டு இருக்கிறாரு. என் பிரச்சனை எப்படி புரிய முடியும்? நியாயத்தீர்க்க வர்றாரு ஒரு நாள்னு சொல்கிறீங்க, அவர் எப்படி என்ன நியாயத்தீர்க்கு? நியாயமாக இது? நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன், இந்த உலகத்தை பற்றி ஒன்றும் புரியாதவர் என்ன எப்படி நியாயத்தீர்க்க முடியும்? என் கஷ்டத்தை அவர் பார்த்துருக்கிறாரா? நான் ஏன் திருடுனேன்னு அவருக்கு தெரியுமா? இந்த ஊரில் எவ்வளோ பேர் கொள்ளடிக்கிறான், நான் சும்மா லேசாக ஒரு 4 காசு திருடினேன், இதுக்கு எனக்கு தண்டனையா? என் கஷ்டம் தெரிஞ்சால் விட்டுருவார் என்ன? தெரியாதனால தான் என்னை நியாயம் தீர்க்க வர்றாரு அவர். இப்படிலாம் சொல்கிறவங்களாம் இருக்கிறாங்க. ஆனால் வேத வசனம் சொல்லுகிறது, இந்த கடவுள் வித்தியாசமான கடவுள். கடவுள்னாலே எல்லாத்தையும் கடந்தவர்னு அர்த்தம். அப்படின்னா எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவர். அது உண்மையா? உண்மைதான். தேவன் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவர். டிரான்செண்டன்ஸ் ஆஃப் காட்னுவாங்க அதை இங்கிலீஷில். இஸ் நாட் ஓன்லி டிரான்செண்டன்ட், ஹி இஸ் எமனன்ட். இமனன்ட்னா அருகாமையிலும் இருக்கிறவர், தூரத்தில் எல்லாத்தையும் கடந்தவராக இருக்கிறவர் மட்டும் இல்லை, இவர் அருகாமையிலும் இருக்கிறவர். அப்படி தான் வேதவசனம் போதிக்குது. கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். வாசிக்கிறீங்களா? கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். அப்போ இந்த கர்த்தரை தான் பாருங்கள், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ கொண்டு போய் தீயில் போட்டாங்க. போட்டப்ப உள்ளே எட்டி பார்க்குறாரு ராஜா, 4 பேர் இருக்கிறாங்க. ஏன்னா 3 பேரை தானே போட்டோம், 4 பேர் இப்படி இருக்கிறாங்க, தூக்கு வெளியே எல்லாரையும் கொண்டாங்க அப்படின்றார். கொண்டாந்தா 3 பேர் தான் இருக்கான். திருப்பியும் அந்த ஒரு ஆளை காணும். சொல்கிறார், அந்த ஒரு ஆள் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தார், தேவகுமாரனை போல் இருக்கிறார். அவர் என்ன நடந்துருக்குது அங்கே? தேவகுமாரனே அங்கே இறங்கி வந்துட்டார். எதுக்குள்ளே? அந்த தீக்குள்ளே வந்துட்டார். அவர் அந்த தீக்குள்ளே வந்ததுனால அந்த தீயினால் இவர்கள் கருகவில்லை, கருகின ஒரு வாசனை கூட அவர்கள் மேலே இல்லை. அந்த மாதிரி தப்பிச்சு வந்துட்டாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு அந்த ராஜா, இந்த சிலையை பெஞ்சு என்ன வணங்கான்னா தொலைஞ்சேன்னு சொல்லி சொன்ன ராஜா தலை வணங்கி நிற்கிறான். அவன் சொல்கிறான், இந்த தெய்வத்தை போல ரட்சிக்கக்கூடிய தெய்வம் ஒருவர் இல்லை அப்படிங்கிறான். அப்படின்னா என்ன சொல்கிறான்? இதை வச்சே பிரசங்கம் பண்ணலாம் நான். சரியான வசனம் அது. இந்த தெய்வத்தை போல ரட்சிக்கிற தெய்வம் ஒருத்தர் இல்லை. அப்படின்னா இந்த தெய்வம் எப்படி ரட்சிக்கிறாரு? இவர் தூரத்தில் இருந்துக்கிட்டு உட்காந்துக்கிட்டு, ஓ கஷ்டப்படுறியா, பார்க்கலாம், சரி மனு கொடுத்துருக்குற, ப்ரேயர் கிடச்சிருக்குது, ஏதோ அப்படி இல்லை. அவர் பார்க்குறாரு, நம்ம கஷ்டத்தை பார்க்குறாரு, நம்ம இந்த அக்னி சூளையில் கிடக்கிறத பார்க்குறாரு, அநியாயம் நடக்கிறத பார்க்குறாரு, நம்ம பாடுபடுறத பார்க்குறாரு. அவர் என்ன பண்ணுறாரு? இதிலேருந்து ரட்சிக்கும்படியாக இந்த பொல்லாத தீமைகள் நிறைந்த பாவ உலகத்திலிருந்து நம்மளை விடுவித்து நித்தியமாய் நமக்கு பரலோக வாழ்வை தர விரும்பி அவர் என்ன பண்ணுறாரு? பூமிக்குள்ளே இறங்கி வர்றாரு. இந்த அக்னி சூளைக்குள்ளே இறங்கி வந்துடுறாரு. இறங்கி வந்து பாட அனுபவிக்கலன்றீங்களா? அவரை மாதிரி பாடி அவரும் அனுபவித்ததில்லை, அவரை மாதிரி அநியாயத்தை அவர் அனுபவித்ததில்லை, அவரை மாதிரி கஷ்டத்தை அவரை கொன்னது மிகப்பெரிய உலகமகா அயோக்கியத்தனம். கோட்டாது ஒரு ஆதாரம் இல்லை. ஆதாரம் இல்லைன்னு சொல்லி கையை கழுவிட்டு சரி கொண்டு போய் நீங்கள் சிலுவையில் அரைஞ்சிங்கன்னா என்ன அர்த்தம்? யாராவது எந்த ஜட்ஜாவது சொல்லுவாங்களா அப்படி? எந்த ஆதாரமும் நான் பார்க்கலப்பா, என் பொறுப்பு இல்லது, என் கையை நான் கழுவிடுறேன், என் மேலே இந்த பழி வேணாம். ஆனால் இருந்தாலும் நீங்கள் கொண்டு போய், ஏன்னா வெளியே கத்துறானே மாபு, பெரிய கும்பல் நின்று கத்திட்டு இருக்குது, அதனால் நீங்கள் போய் கொலை செய்துங்கன்றார். என்ன ஒரு அநியாயம்! நீங்கள் சொல்கிறீங்க நான் எவ்வளோ அநியாயத்தை அனுபவிச்சிருக்கேன், கடவுள் அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்காரா, என்னை பார்க்குறாரா, என் கஷ்டம் அவருக்கு புரியுமான்றேன். நான் சொல்கிறேன், உங்கள் கஷ்டமும் நம்ம கஷ்டமும் அவருக்கு நன்றாய் புரியும். அவர் இந்த மனிதர்கள் வாழுகிற இந்த உலகத்தில் வாழ்ந்து அவர் நாம் படுகிற பாடெல்லாம் பட்டு, வேதம் சொல்லுகிறது நாம் எப்படியெல்லாம் சோதிக்கப்படுகிறோமோ அப்படியெல்லாம் சோதிக்கப்பட்டு பாவம் செய்யாதிருந்தார். இந்த தேவனை மாதிரி ரட்சிக்கிற தேவன் எந்த தேவனும் கிடையாது. அவர் வந்துடுறார். சில நினைக்கிறாங்க இந்த தேவன் என் வாழ்க்கையில் இன்வால்வ் ஆகிறது கிடையாது, அவர் தூரமாக இருந்துக்கிறார், அவர் விலகி இருந்துக்கிறார், என்னை பற்றி அவர் கவலைப்படுறது இல்லை. இல்லை 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 இந்த தேவன் உங்கள் மத்தியிலே, உங்கள் நடுவே, உங்கள் பிரச்சனைகள் நடுவே உங்களோடு கூட இருக்கிறவர், அங்கேயே வந்துடுறவர், எல்லாத்தையும் அறிஞ்சவர். அதனால தான்
எபிரேயரில் நாம் வாசிக்கிறோம். இந்த பிரதான ஆசாரியர் எப்படிப்பட்டவர்? நம்முடைய எல்லா பாடுகளையும் அறிஞ்ச பிரதான ஆசாரியர். தேவை நேரத்தில் வந்து அவர்கிட்ட கிருபையை பெற அவரிடத்தில் நாம் வரக்கடவோம். ஏன்? இவருக்கு தெரியும் என்ன கஷ்டம்னு, அவருக்கு தெரியும். நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அவருக்கு தெரியும் உங்கள் கஷ்டம் என்னங்கிறது அவருக்கு தெரியும். அவர் உங்களுக்கு உதவக்கூடியவர் என்று வேதவாசனம் சொல்லுது. சரி, அப்போ தேவன் தூரமானவர் இல்லை, சமீபமாய் இருக்கிறவர். எங்கே இருந்தாலும் சமீபமாக இருக்கிறார். நீங்கள் வானத்துக்காரனா கூட அங்கே சமீபமாக இருக்கிறார், பாதாளத்துக்காரனாலும் அங்கே. இன்னும் என்ன சொல்லணும்? உங்களுக்கு எந்த ஊருக்கு போனாலும் அங்கே சமீபமாக இருக்கிறாரு. நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் உங்களுக்கு சமீபமாக இருக்கிறார், உங்களுக்கு தூரமாக இல்லவே இல்லை. பவுல் அப்போஸ்தலன் பிரசங்கம் பண்ணுறாரு. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 17ஆம் அதிகாரத்தில் அத்தேனே பட்டணத்தில் ஏத்தென்ஸில் தத்துவ ஞானிகள் மத்தியில் பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கிறார். கடவுளை பற்றி அவன் தத்துவம் பேசுகிறவன்ட்டு சொல்கிறாரு, தேவன் நமக்கு சமீபமாக இருக்கிறார், நாம் அவருக்குள்ளே வாழுகிறோம், அவருக்குள்ளே அசைகிறோம், அவருக்குள்ளே இருக்கிறோம் அப்படிங்கிறார். இதெல்லாம் உங்கள் ஆளுங்களே சொல்லியிருக்காங்கப்பா. அதுதான் கடவுள். கடவுள்னா அப்படி தான் இருக்கணும். உங்கள் போயட்ஸே இதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்கன்றார். அவர் தான் கடவுள். அவர் நமக்கு சமீபமாக இருக்கிறவர் அப்படிங்கிறார். அப்போ தேவன் தூரமாக இருக்கிறவர், கண்டுக்காதவர், இதுலேருந்தெல்லாம் விலகி இருக்கிறவர், இதெல்லாம் அவருக்கு ஒன்றும் தெரியாது அப்படிங்கிறது பெரிய தவறு. தேவன் எங்கும் இருக்கிறார், அவருக்கு தெரியாத ஒன்றும் இல்லை. அதுக்கு வருவோம் பிறகு, சர்வ ஞானிங்கிறதுக்கு பிறகு வருவோம். அவருக்கு தெரியாத ஒன்றும் இல்லை. அவருக்கு எந்த மனுஷனும் எதையும் கற்பிக்க முடியாது, கற்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாம் அவருக்கு தெரியும் என்கிறதை வேதவசனம் நமக்கு நல்லா போதிக்கிறது. சரி, இப்போ சம் காமன் அப்ஜெக்ஷன்ஸ் டு ஆம்னிப்ரெசன்ஸ் ஆஃப் காட், அதாவது தேவன் சர்வ வியாபிங்கிறதுக்கு சில பொதுவான ஆட்சேபனைகளை குறித்து பார்க்க போகிறோம். பொதுவான ஆட்சேபனைகள் ஒன்று வந்து ரொம்ப சுலபமான ஆட்சேபனை, அது முதல்ல சொல்லிடுறேன். இந்த ரெண்டாவது பெரிய ஆட்சேபனையை கொஞ்சம் டைம் எடுக்க போகிறேன். கிட்டத்தட்ட பாதிக்கு மேலே நேரம் அதுக்கு தான் போகும். அப்போ இந்த சிம்பிள் அப்ஜெக்ஷன் வந்து என்னன்னா, ஜனங்க என்ன சொல்கிறாங்க, வேதத்தில் வாசிக்கும்போது சில இடத்துல தேவன் நமக்கு அருகாமையிலே இருக்கிறார்னு சொல்லியிருக்கு. உதாரணத்துக்கு ஏசாயா 55:6, தேவன் உங்கள் அருகிலேயே இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்குது. ஏசாயா 55:6 சொல்லி, கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாக இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள் அப்படின்ருக்கு. அப்போ அவர் சமீபமாக இருக்கையில்னா, சில நேரம் ரொம்ப கிட்ட இருக்கிறாரோ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கு. ஆனால் இன்னொரு சில இடங்களில் அவர் தூரமாக இருக்கிறாருன்னு சொல்லியிருக்குது. நீங்கள் ஏசாயா 29:13 பாருங்கள். அங்கே இப்படி சொல்லியிருக்கு, இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. அவங்க இருதயம் ரொம்ப தூரத்தில் இருக்கின்றார். அவர்கள் எனக்கு பயப்படுகிற பயம் மனுஷராலே போதிக்கப்பட்ட கற்பனையாக இருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஏதோ ஒன்று இருக்குது, ஆனால் அது வந்து வெறும் ரிலீஜியஸாக இருக்குது. இருதயத்தில் எனக்கு தூரமாக இருக்கிறார்கள், உதடுகள்னால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், இருதயத்தில் தூரமாக இருக்காங்கன்றார். அப்போ கிட்ட இருக்கிறாருன்னு சொல்லியிருக்கு, தூரம் இருக்கிறாருன்னு சொல்லியிருக்கு. நீதிமொழிகளில் 15:29 துன்மார்க்கருக்கு கர்த்தர் தூரமாக இருக்கிறார். நீதிமொழிகள் 15:29 துன்மார்க்கருக்கு கர்த்தர் தூரமாக இருக்கிறார். இதெல்லாம் எப்படிங்க புரிஞ்சு கொள்றதுன்றாங்க. கர்த்தர் எங்கும் இருக்கிறாருங்க. அப்போ எங்கும் இருக்கிறவர் எப்படி தூரமாக இருக்க முடியும்? சில நேரத்தில் எப்படி கிட்ட இருக்க முடியும், சில நேரத்தில் எப்படி தூரம் இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. தேவன் ஆவியாக இருக்கிறார்ன்றதை பேசும்போதே சொன்னேன். என்ன சொன்னேன், குழந்தைகளுக்கு பெரிய மனுஷர்களுடைய விவகாரத்தை கொஞ்சம் விளக்கும்போது அவங்க லாங்குவேஜில் மழலை மொழியில் சொன்னால் தான் அவங்களுக்கு வழங்கும். அதுக்குன்னு இறங்கி வந்து வார்த்தைகளை கொஞ்சம் மாற்றி அவங்க விளங்கிக்கிற மாதிரி சொல்கிறோம். இப்படிப்பட்ட பேச்சுக்கு தியாலஜியில் ஒரு பேர் இருக்குது, ஆந்த்ரோபோமோர்ஃபிக் எக்ஸ்ப்ரெஷன்னு பேர். அதுக்கு பெரிய வார்த்தை மாதிரி இருக்குது, ஆனால் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஆந்த்ரோபோமோர்ஃபிக் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் அப்படின்னா என்ன? மனிதர்களுக்கு விளங்கும்படியாக சிம்பிளாக ஒரு காரியத்தை எடுத்து சொல்லுவது. கடவுளை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம், மனிதர்களுக்கு விளங்கணுமே, சாதாரண மனுஷனுக்கு விளங்கணுமே. அப்போ கடவுளுக்கு விளங்குற லாங்குவேஜில் சொன்னால் பத்தாது, மனுஷனுக்கு விளங்குற மாதிரி சொல்லணும். அப்போ மனுஷனுக்கு விளங்குற மாதிரி சொல்கிறது தான் ஆந்த்ரோபோமோர்ஃபிக் எக்ஸ்ப்ரெஷன்ன்றது. அப்போ மனுஷருக்கு விளங்குற மாதிரி வேதம் சில காரியங்களை சொல்லுது. அதனால தான் கிட்ட இருக்கிறார், சமீபத்தில் இருக்கிறார்னு சொல்லுது, தூரமாக இருக்கிறார்லாம் சொல்லுது. அது சொன்ன உடனே நீங்கள் வந்து
எவ்வளோ தூரம் இருக்குங்க, ஒரு 2 மைல் இருக்குமா அப்படின்னு கேட்கக்கூடாது. இல்லை கிட்ட இருக்கிறாருன்னு எவ்வளோ கிட்ட இருக்கிறாருங்க, தொட முடியுமா நான் அப்படின்னு கேட்க முடியாது. இல்லை டிஸ்டன்ஸை சொல்ல வரல. ஒரு உதாரணம் சொல்கிறேன். புருஷன் பொண்டாட்டி இருக்கிறாங்க, 2 பேரும் ஒன்றா வந்து உட்காந்துருக்குறாங்க. எங்கேயாவது உட்காந்துருக்கும்போது பார்க்குறீங்க, புருஷன் பொண்டாட்டின்னு நினைக்கிறீங்க. ஆனால் அவங்க 2 பேருக்கும் ரொம்ப தூரம். பக்கத்தில் ஒட்டி தான் உட்காந்துருக்குறாங்க, ஆனால் தூரம், ரொம்ப தூரம். இவங்களுக்கு அவரோட எந்த இதுவும் வச்சுக்கிறது இல்லை, அவரும் இவங்களோட எந்த இதுவும் வச்சு. சிலர் ஒரே வீட்டில் வாழ்கிறாங்க, ஒருத்தரோட ஒருத்தர் வச்சுக்கிறதே கிடையாது. நல்ல உதாரணம் நினைக்கிறேன். தூரமாக இருக்கிறாருன்னு. சிலர் ரொம்ப தூரமாக இருப்பாங்க, மனைவி எங்கேயோ இருக்கும், சில ஏதோ ஒரு ஊரில் ஏதோ வேலை நிமித்தமாக எங்கேயோ போயிருப்பாங்க, இவர் இங்கே இருப்பார், 1000 மைல் தள்ளி இருப்பார், ஆனால் ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க. இருக்கீங்களா? ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க. தூரம் ஒரு பிரச்சனை இல்லை, இருதயம் ரொம்ப க்ளோஸாக இருக்குங்க. அது மாதிரி காரியத்தை தான் இது சொல்லுகிறது. அதாவது இருதயத்தினால் நம்ம கத்தரை விட்டு தூரம் போகிறோம். நம்முடைய பாவங்கள் நம்ம கத்தரை விட்டு தூரமாக்குறதுன்னா ஃபிசிக்கல் டிஸ்டன்ஸை சொல்லலைங்க. நம்முடைய இருதயம் நம்முடைய கத்தரிடத்திலேருந்து தூரமாக்கி விடுகிறது, விலக்கி விடுகிறது, கத்தரோடு உள்ள ஐக்கியத்திலேருந்து நம்ம வெளியே கொண்டு வந்துடுது. அவர்கிட்ட நெருங்காமல் போய் விடுகிறோம். அப்படிங்கிறது எப்படி சொல்கிறது? இப்படி தான் சொல்ல முடியும். தூரமாக இருக்குது, இருதயம் தூரமாக இருக்குதுன்றோம். தேவன் ரொம்ப சமீபத்தில் இருக்கார், பயப்படாத, கர்த்தர் சமீபமாக இருக்கிறாருன்னு சொல்கிறது எப்படி சொல்கிறது? அப்படி தான் சொல்ல முடியும். சமீபமாக இருக்காருன்னா கிட்ட இருக்கவும், கிட்டே இருக்கிறாருப்பா, பயப்படாத, ஜெபம் பண்ணு, கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறோம். வேறு எப்படி சொல்ல முடியும்? டிஸ்டன்ஸை சொல்லாது. அது வந்து ஒரு ஆவிக்குரிய ரியாலிட்டியை சொல்லுகிறது. சரி, அது ரொம்ப சிம்பிளான விஷயம், அதை புரிந்து கொள்ளுங்களேன். அதை நல்லா யோசிங்க, பார்ப்போம். இது மாதிரி வசனங்கள் நிறையா வருது, எல்லாத்தையும் எடுக்கலை. நான் 1-2 வசனங்கள் எடுத்தேன், காமிச்சேன் உங்களுக்கு, அது போதும்னு நினைக்கிறேன். அது மாதிரி வரும்போதெல்லாம் நீங்கள் வந்து கர்த்தர் வந்து ஆவியாக இருக்கிறாரு, எல்லா இடத்துலையும் இருக்கிறாருன்னு சொல்கிறாரு, கடைசியில் இப்படி இருக்குது பைபிளில் அப்படின்னாலே இதுதான் ஆன்சர். இட்ஸ் அன் ஆந்த்ரோபோமார்பிக் எக்ஸ்பிரஷன். அது மனிதர்களுக்கு விளங்கும் மொழியிலே விதத்திலே சொல்லப்படுகிற ஒரு காரியம், அதற்காக அப்படி சொல்லப்படுகிறது ஒழிய ஃபிசிக்கல் டிஸ்டன்ஸை குறிப்பிடல அது. சரி, ரெண்டாவது, இதுதான் ரொம்ப கொஞ்சம் நேரம் செலவழிக்கணும் நம்ம. இது நமக்கு ரொம்ப ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். தேவன் எல்லா இடத்துலையும் இருக்கிறவராக இருப்பார் என்றால், வேத வசனம் சொல்லுது, இங்கே 130ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம் சொல்லுது, நான் வானத்துக்கு ஏறினாலும் அங்கே இருக்கிறீர், நான் நரகத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கே இருக்கிறீர். அப்போ நரகத்தில் கூட இருக்கிறாருன்னா என்னையா அது? எப்படி அவர் நரகத்தில் இருக்க முடியும் அப்படிங்கிறாங்க சிலர். நரகத்தில் இருக்கிறது மூலமாக இவரே கெட்டு போயிட மாட்டாரா? அது அக்கிரமம் நிறைஞ்ச பாவிகள், ஊர் உலகத்திலே ரொம்ப மோசமானவர்கள் இருக்கிற இடம் அது. ஊர் உலகத்திலே இருக்கிற அக்கிரமக்காரர்கள் இருக்கிற இடம். ஒருத்தன் கூட ஒரு நல்லவன் கிடையாது, அதனால தான் நரகத்தில் இருக்கிறான். அங்கே போய் இவர் உட்காந்துட்டு இருக்கிறாருன்னா அவர்களுக்கும் இவருக்கும் என்ன கனெக்ஷனுங்க? இவர் எப்படி அங்கே உட்காந்துருக்க முடியும்? அங்கே உட்கார்ந்திருந்து இவர் அந்த கெட்ட காரியங்களால் தொடப்படாமல் இருக்க முடியுமா? அந்த கெட்ட காரியங்கள் இவரை பாதிக்காதா அப்படிங்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் சிம்பிளாக சொல்கிறேன், நரகத்தை விடுங்க, கர்த்தர் சர்ச்சில் இருக்கிறாருன்னு நிறைய பேர் நம்புகிறாங்க. சரி, ஆனால் சர்ச்சை விட்டு போய் பாருக்குள்ளே போயிடுறாங்க, அங்கே போய் தண்ணி அடிக்கிறாங்க. அவங்க நினைக்கிறாங்க கர்த்தர் இங்கே இல்லை. நான் சொல்கிறேன், கோச்சிக்காதீங்க, கர்த்தர் அங்கேயும் இருக்கிறார். கர்த்தர் அங்கே, ஐயோ பாருக்குள்ளே இருக்கிறாராங்க, ஐயோ அவன் குடிச்சிட்டு இருக்கிறான், அங்கே அவர் உட்காந்துட்டு இருக்கிறாரா? அங்கேயும் இருக்கிறார். அங்கே அவர் இல்லைன்னா அவர் கடவுளாக இருக்க முடியாது. கடவுளாக இருந்தால் எல்லா இடத்துலையும் இருக்கணும், எல்லா இடத்துலையும் இல்லைன்னா அவர் கடவுள் கிடையாது. எல்லா இடத்துலையும் இருக்கணும்னா பாரில் இருக்கிறார், இன்னும் அசிங்கமான காரியங்கள்லாம் நடக்கிற எல்லா இடத்துலையும் இருக்கிறாரு. எதுக்கு அங்கே இருக்கிறாருன்றதை வளர்க்குறேன் நான். எல்லா இடத்துலையும் அவர் இருக்கிறார். இதை 4 விதமாக விளக்கலாம். எப்படி தேவன் அந்த மாதிரி இடங்கள்லையும் இருக்கிறார், ஏன் இருக்கிறாருங்கிறத 4 விதங்கள் விளக்கலாம். ஒன்று வந்து அவர் இருக்கிறார்ன்றதில் 2 வித்தியாசமான விதத்தில் இருக்கலாம். ஒன்று வந்து த ப்ரெசன்ஸ் ஆஃப் எசன்ஸ். ப்ரெசன்ஸ் ஆஃப் எசன்ஸ்னால் தேவன் அவர் அங்கே இருக்கிறார். இன்னொன்று வந்து ப்ரெசன்ஸ் ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன், தேவன் அங்கே வெளிப்படுகிறார்.
அப்போ இருக்கிறாரா? இருக்கிறாரு. எப்படி வெளிப்படுகிறாருன்றதுல வித்தியாசம் இருக்குது. தேவன் இருக்கிறாரா அங்கேன்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் இருக்கிறாருங்க. தேவன் அங்கே இருக்கிறார். ஏன்னா தேவன் எங்கும் இருக்கிறார். அவர் சர்வ வியாபி. அதனால் அங்கேயும் இருக்கிறார். அங்கே இல்லைன்னா அவர் தேவனாகவே இருக்க முடியாது, கடவுளாகவே இருக்க முடியாது. அது அவருடைய சுவாபத்துக்கு முரணானது. இல்லைன்னு சொல்ல முடியாது. எங்கேயுமே இல்லைன்னு ஐயோ அது அந்த மாதிரி இடமா எல்லா இடத்துலையும் இருக்கிறாருங்க. சாத்தின ரூமுக்குள்ளே இருக்கிறார் அவர். பில் கிளின்டன் அவர் ஒரு அஃபேரில் மாட்டி ஒரு பெண்ணோட கடைசியிலலாம் கண்டுபிடிச்ச பிறகு தன்னுடைய இதை அறிக்கை செய்கிறார். அவர் சொல்கிறாரு, யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு தான் நான் செஞ்சேன், யாருக்கும் தெரியாத விதத்தில் நான் செய்யணும்னு சொல்லி தான் செஞ்சேன், ஆனாலாம் வெளியே வந்துருச்சுன்றார். அப்போ என்ன, அவர் பெருந்தன்மையாக தன்னுடைய தவறை ஏற்றுக்கொண்டார். அவர் அதை பாராட்டணும். அதுலேருந்து சில காரியங்களை கற்றுக்கணும். நம்ம எல்லோரும் மனிதர்கள் தானே, கற்றுக்கிறது நமக்கு நல்லது. அப்போ என்ன அர்த்தம்? நான் கதவு பூட்டிக்கிட்டு யாருக்கும் தெரியாமல் ஒரு இருட்டில் எவருக்கும் தெரியாமல் ஒரு இடத்துல பூந்துக்கிட்டு யாருக்கும் சொல்லலை, எவருக்கும் தெரியாதுன்னு நினச்சா நான் வந்துருச்சு வெளியே அப்படிங்கிறார். அப்போ ஒரு பேசிக் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அவருக்குள்ள என்னன்னா, தேவன் எல்லா இடத்துலையும் இருக்கிறாருன்றது தெரியல, அந்த உணர்வு கிடையாது. கடவுள் நம்பிக்கை இருக்கா? இருக்குது. கோயிலுக்கு போகிறாங்களா? போகிறாங்க. பைபிள்லாம் வாசிக்கலாம் வாசிக்கிறாங்க. ஆனால் இந்த மாதிரி போதனையில் யாரும் அதான் சொல்கிறேன் பாருங்கள், பைபிள் காலேஜில் போதிக்கிறாங்க. அந்த போதிக்கப்படுற இந்த ஸ்டூடெண்ட்ஸு, செமினரி ஸ்டூடெண்ட்ஸ் வர அவன் பெரிய தத்துவ ஞானின்னு நினைப்பவனுக்கு இது நமக்கு போதனை, இது ஜனங்களுக்கு கிடையாது. நான் முதல்ல நீங்கள் போதிக்க ஆரம்பித்து போது சொன்னார், இப்படி நீ போதிச்சனா எவனுக்கும் விளங்காது, யாரும் வரமாட்டார்கள், உன்னுடைய பருப்பு இங்கே வேகாதுன்னு அப்படியே சொன்னாங்க. இதை யாரையா கேட்பா? நீ என்ன பேசுகிற, தியாலஜி பேசிகிட்டு இருக்கிற, இது யார் விரும்புவா, யார் கேட்பா? யாரும் வரமாட்டாங்க. நீ என்ன பண்ணணும்? கெட்டகுமாரன் கதையை சொல்லு. அந்த மாதிரி ஏதாவது 1-2 மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டு அதையே ஓட்டிகிட்டு 52 வாரமாக மாற்றி 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 அதே சொல்லிட்டு. ஏன்னா வேறு எதுவும் உள்ளே போனீங்கன்னா ஜனங்க விரும்ப மாட்டாங்க. ஏன்னா ஜனங்க ஆழமாக போக விரும்பலை. அந்த ஆழமான காரியம்லாம் தத்துவ ஞானிக்கு தான், அது பெரிய தியாலஜி படிக்கிறவனுக்கு தான், சாதாரண மக்களுக்கு இல்லை. நான் இத்தனை வருஷத்தில் 40 வருஷமாக அந்த சபையில் போதகனாக இருக்கிறேன். நான் ஒரு காரியத்தை நிரூபிச்சிட்டேன், ஜனங்க ஆழமாய் கேட்க விரும்புகிறார்கள். பிரசங்கியார்களுக்கு என்னென்ன தெரியுதோ அதெல்லாம் எங்களுக்கும் தெரியணுன்றாங்க. இந்த பிரசங்கியார்கள் சில நேரத்தில் புரிஞ்சுங்க நான் சொல்கிறது, அவங்க ஏன் அதை சொல்கிறது இல்லைன்னா, அதுக்கு இவங்க உட்காந்து படிக்கணுமே, தெரிஞ்சுக்கணுமே, இவங்க உட்காந்து நேரத்தை செலவழிக்கணுமே. திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்குங்க. இந்த பிரசங்கியார்களுக்கு என்ன நினைப்புனா, காலையில் எடுத்து ஆண்டவரே ஒரு 3 பாயிண்ட் தாரும் ஆண்டவரே, சீக்கிரமாக ஒரு 3 பாயிண்ட்டு, அங்கேருந்து ஒரு பாயிண்ட்டு, இங்கேருந்து ஒரு பாயிண்ட்டு, இன்னொரு பாயிண்ட்டு எடுத்து போட்டு ஒன்றா போட்டு கடகடா சொல்லி ஆமேன் அப்படின்னு அது ஒரு தோரணையில் கொடுத்துட்டா முடிஞ்சுது. அப்புறம் அடுத்த வாரம் இப்படி தான் ஓடுறது. கொஞ்சம் ஆவிக்குரிய சபையில் இருக்கிற போதர்கள் கூட என்ன பண்ணுறாங்க, ஆண்டவரே சனிக்கிழமை ஆயிடுச்சு, ஒன்றும் செய்தி கிடைக்கல, அதனால் யாரையாவது அனுப்பும் ஆண்டவர், அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவதாசனை இங்கே அனுப்பும், எங்களுக்கு தேவை. நல்ல ஆவியில் நிறைஞ்ச அபிஷேகம் உள்ள ஒரு மனுஷன் அனுப்பிச்சிருனா அவன் போடுன்னு போட்டு எங்கள் சபையை சரி பண்ணுவான். கர்த்தர் ஒரு முறை என்கிட்ட சொன்னார், அதுக்கு தான் ஒன்று அனுப்பிச்சிருக்கிறேன், நீ அங்கே உட்காந்து ஜெபம் பண்ணுறதுக்கு அனுப்பிச்சா ஒன்று, நல்ல ஆவிக்குரிய மனுஷனை அனுப்பும், நல்லா பெரிய எழுப்புதல் உண்டாக்குற மனுஷனை அனுப்பும்னு ஜெபம் பண்ணுறதுக்காக ஒன்று அனுப்பிச்சேன். போய் பிரசங்கம் பண்ணுன்னா அங்கே உட்காந்துனா ஆண்டவரே அனுப்பும்னா எவனா வழிப்போக்கன் மாதிரி வர்றான். அவன் என்ன சொல்லுவான்னு இவனுக்கே தெரியாது. கேட்டால் சொல்கிறது, எங்களுடைய புல்பிட் திறந்த புல்பிட், யார் வேணால் ஏறிக்கலாம், என்ன வேணால் பேசலாம், எங்களுக்கும் விளங்காது அவங்களுக்கும் விளங்காது, பரவாயில்ல பேசுங்க, என்ன ஆக போகுது. இது அந்த மாதிரி புல்பிட் கிடையாது. இதுக்குன்னு உட்காந்து 365 நாளும் நாங்கள் வேலை செய்கிறோம். இப்போ இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை முடிஞ்ச உடனே நாளைக்கு அடுத்த வாரத்துக்கான வேலையை ஆரம்பிச்சிடுறோம், செய்கிறோம். ஏன்னா ஜனங்களுக்கு கடவுளுடைய வார்த்தையிலிருந்து ஒரு விருந்து படைக்க வேண்டும். இதெல்லாம் விளங்காமல் போயிடுது பாருங்க. அப்போ
இந்த மாதிரி இடத்துல இருக்கிறாரா? வேதம் என்ன சொல்லுது? ஆமா இருக்கிறாரு. நரகத்தில் இருக்கார், ஆமா. கெட்ட கெட்ட இடங்கள்லாம் இருக்கார், ஆமா. பாவம் நடக்கிற இடத்துல இருக்கார், ஆமா. இல்லைன்னு சொல்ல முடியாது. இல்லைன்னா அவர் கடவுளே கிடையாது. அப்ப இருக்கிறாரா? ஆமா இருக்கிறாரு. ஆனா எந்த விதத்தில் இருக்கிறார்ன்றதுல தான் வித்தியாசம். இன் வாட் வே டஸ் ஹி மேனிஃபெஸ்ட் ஹிம்செல்ஃப்? எந்த விதத்தில் தன்னை வெளிப்படுத்துகிறார் என்பதை வேதம் சொல்லுகிறது. ஒரு இடத்துல ஒரு மாதிரி வெளிப்படுத்துகிறார், இன்னொரு இடத்துல இன்னொரு மாதிரி வெளிப்படுத்துகிறார். பரலோகத்தில் அவர் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்துகிறார், தம்முடைய அன்பை பொழிந்தருளுகிறார். அந்த இடத்த சந்தோஷத்தினாலும் எல்லா நன்மைகளாலும் நிரப்புகிறார். என்றைக்கு கன்றாத அளவுக்கு அப்பேற்பட்ட சந்தோஷத்தினாலும் நல்ல காரியங்களாலும் நிரப்புகிறார். நரகத்தில் என்னவா இருக்கிறாரு? ஒருத்தர் சொல்றாரு, வேத வசனம் சொல்லுகிறது, ரோமர் 11ஆம் அதிகாரத்தில் தேவனை பற்றி 2 விதமாக சொல்லுது. தேவனுடைய தயவையும் அவருடைய கண்டிப்பையும் பாருங்கள். இங்கிலீஷில் ரொம்ப நல்லா வந்திருக்குது. Behold the goodness of God and the severity of God. தேவனுடைய தயவை பாருங்க, அவர் எவ்வளவு குட், அவர் குட்னஸை பாருங்க. அதே நேரத்தில் அவருடைய சிவியரிட்டி, எவ்வளவு கண்டிக்கிறவர் என்பதையும் பாருங்க. 2 சைடும் இருக்கு அவருக்கு. அதனால தம்மை விசுவாசிக்கிறவர்கள் குட்னஸை காட்டுறாரு, எவ்வளோ நல்லவர்ன்றதை காட்டுறாரு. துன்மார்க்கிட்ட கண்டிப்பை காட்டுற அப்படியே சொல்லியிருக்காங்க. வாசித்து பாருங்க, நீங்கள் எல்லாம் வாசிக்கிறதுக்கு 11ஆம் அதிகாரத்தில் ஒன்றும் யோவான் சொல்லுது, தேவன் அன்பாகவே இருக்கிறார். இல்லையா? தேவன் அன்பாகவே இருக்கிறார். எபிரேயர் சொல்லுகிறது, தேவன் பட்சிக்கிற அக்னியாகி இருக்கிறார். இல்லையா? ஒன்றுக்கு ஒன்று முரணா இருக்குது. இங்கே அன்பாகவே இருக்கிறான்னு சொல்லிட்டு அங்கே பட்சிக்கிற அக்னி. எப்படி அன்பாகவும் இருக்க முடியும், பட்சிக்கிற அக்னியாக இருக்க முடியும்? பரலோகத்தில் போனீங்கன்னா அவருடைய அன்பின் ஆழம், அகலம், நீளம், உயரமெல்லாம் விளங்கக்கூடிய அளவுக்கு அதை பார்ப்பீங்க. அது சேர்த்து நிற்பீங்க. பரலோகத்தில் அவருடைய அன்பு பிரவாகத்தை பார்ப்பீங்க. அங்கே நரகத்தில் விறகா வாங்கிட்டு வந்து போடுறாங்க. அங்கே ஹலோ, நரகத்தில் டெய்லி விறகு ஆர்டர் பண்ணி அல்லது எல்பிஜி கேஸ் ஆர்டர் பண்ணி குக்கப் பண்ணுறாங்களா? டெய்லி கிடையாதுங்க. ஒரு பிரசங்கியார் சொல்கிறாரு, நரகத்தில் அக்கினி என்ன அக்கினி? இவருடைய கோபாக்கினை தான் அங்கே அக்கினி. தேவன் பட்சிக்கிற அக்கினியாக இருக்கிறார். தேவனே அங்கே அக்கினியாக இருக்கிறார். அவருடைய கோபம், அவருடைய தண்டனை, பாவத்தின் மீது அவர் காட்டும் கண்டிப்பு அக்கினியாய் இருக்கிறது. தாங்க முடியாத அக்கினியாய் அங்கே இருக்கிறது. இருக்கிறீங்களா? அப்ப ஒரு இடத்துல ஒரு மாதிரி தன்னை வெளிப்படுத்துகிறார். அது இன்னொரு விதத்திலையும் வளர்க்கலாம். இதுக்கு வேத வல்லுநர்கள் உபயோகப்படுத்தும் ஒரு நல்ல உதாரணம் வந்து த எக்ஸாம்பிள் ஆஃப் சன்லைட், தி அனாலஜி ஆஃப் சன்லைட். சூரிய ஒளி கதிர், அதை வச்சு பயன்படுத்துகிறாங்க. எப்படி தேவன் கெட்ட இடத்துல இருக்க முடியும், அந்த கெட்ட இடத்துல இருக்கிறதுனால அவர் கெட்டு போகிறது இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு அனாலஜி ஆஃப் சன்லைட் சொல்கிறாங்க. அவங்க சூரிய ஒளியை சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்க? சூரிய ஒளி எங்கும் வீசுகிறது. பூக்கள் மீது, புல் மீது, செடி கொடிகள் மீது, நதிகள் மீது, கடல் மீது, எல்லாத்து மேலேயும் வீசுது. அதே நேரத்தில் குப்பையின் மீது, சாணி மேடு இருக்குது அது மீது, எல்லாத்தின் மீதும் வீசுது. சூரியன் வந்து நல்லதாக பார்த்து நான் வீசுகிறேன், எனக்கு ஏதாவது வந்துட போகுது, அது மேலே போய் நான் வீச போய் அதனுடைய நாத்தெல்லாம் என் மேலே ஏறிக்க போகுதுன்னு யோசிக்குதா? சூரிய ஒளி கிடையாதுங்க. சூரிய ஒளிக்கு தான் நம்பிக்கை வேறு லெவலில் இருக்குது. என்னன்னா, நான் வந்து அதை விட ரொம்ப சுப்பீரியர். அப்போ ஒரு சாணியின் மீது சூரிய ஒளி வீசுகிறது, சாணியை தொடுகிறது, சாணியை மாற்றுகிறது. அந்த சாணி அப்படியே டீகம்போஸ் ஆகி அழுகி ஒன்றும் இல்லாமல் போய் அப்படியே பவுடர் ஆகிற வரைக்கும் விடுறது இல்லை. வீசிகிட்டே இருந்ததுன்னா அது ஒன்றும் இல்லாமல் போயிடும். அப்படி மாற்றுகிறது. ஆனால் அந்த சாணி ஒரு எள்ளளவு கூட அந்த சூரிய கதிரை மாற்றுகிறது கிடையாது. அப்படிதான் தேவன். தேவன் சூரிய ஒளி மாதிரி இருக்கிறார். சில இடங்கள்ல இருக்கிறாரு, பாருக்குள்ள இருக்காரு, ஆமா இருக்காரு. கெட்ட கெட்ட இடங்கள்ல இருக்காரு, ஆமா இருக்காரு. எதுக்கு இருக்கிறாரு? பார்க்கணும்னு இருக்கிறாரு. கொள்ளை நடக்கிற இடத்துல இருக்கிறாரா? ஆமா இருக்கிறார். எதுக்கு? பார்க்கறதுக்கு இருக்கிறார். ஏன்னா ஒரு நாள் நியாயம் தீர்க்க போகிறார். சரியாய் நியாயம் தீர்க்கணும்னா நியாயாதிபதியே
ஐ விட்னஸாக இருக்க வேண்டும், நேரடியாய் பார்த்தவராய் இருக்க வேண்டும் என்ன நடந்ததுன்னு. ஐ விட்னஸ் எல்லாம் உதவாது. நீங்கள் 10 ரூபா கொடுத்தா ஐ விட்னஸை கூட்டின்னு வந்துடலாம். அங்கே ரோட்லேயே உட்காந்துட்டு இருக்கிறான், சாட்சி கையெழுத்து போடுறதுக்கு ரெடியாக உட்காந்துருக்கிறானுங்க. ஒரு டீக்கு செலவுக்கு 10 ரூபா கொடுத்தீங்கன்னா என்னத்தை வேணால் கையெழுத்து போடுற ரெடி. நான் போடுறேன் சார், விட்னஸ் தானே. ஏதோ என்ன விட்னஸ்ஸு ஏது விட்னஸ்ஸு, கையெழுத்தை மட்டும் போட கற்றுக்கிட்டு இருக்கிறான் இங்கே படம் வரைகிற மாதிரி. என்ன விட்னஸ்லே கேட்குறது இல்லை, 10 ரூபா கொடு, இந்தா போ எப்படின்னு பண்ணிக்கோ, என்ன தலையாக போகுது அப்படின்னு போட்டு கொடுக்குறான். லாயருங்க இதை வச்சு விளையாட வேண்டியது. எப்படி வேணால் ஆர்கியூ பண்ணலாம். இதை ஒரு பெரிய ஆதாரமாக வச்சுப்பா, எங்கள்கிட்ட ஆதாரம் இருக்குது. 20 வருஷம் இழுத்தடிப்பாங்க, நியாயமே கிடைக்காது. ஆனால் நான் சொல்கிறேன், தேவன் நியாயம் தீர்க்கும்போது 20 நிமிஷம் கூட ஆகாது, 2 நிமிஷம் கூட ஆகாது, ஒரே செகண்டு தான். நீங்கள் நினைக்கிறீங்களா உங்கள் லாயரை கொண்டாந்து பெஸ்ட்டாக ஆர்கியூ பண்ணி எப்படியாவது தப்பிச்சிடலான்னு? நடக்கவே நடக்காது. ஏன்னா அவர் ஐ விட்னஸ். தேவன் ஏன் கெட்ட இடங்கள்ல இருக்கிறாரு, அவர் பார்க்க விரும்புகிறார். என் கண்ணுக்கு முன்னால் நீ தவறு செஞ்சுன்னு இருக்குது பைபிளில். என் கண்களுக்கு முன்பாக இதை செய்தாய், என்னுடைய பார்வையில் எப்படி செய்தாய் என்றார். அப்போ நாளைக்கு அவர் முன்னால் நிற்கும் போது நியாயம் பேசவே முடியாது, எந்த வக்கீலும் செல்லாது நமக்காக ஆர்கியூ பண்ணுறதுக்கு. யாரும் அவர் செய்கிறது நியாயம் இல்லைன்னு சொல்ல முடியாது. அவர் நியாய தீர்ப்பு நியாயமான நியாய தீர்ப்பாக இருக்கும். ஏன்னா அவரே ஐ விட்னஸாக இருக்கிறார். இருக்கீங்களா? அப்போ கெட்டடங்களில் கர்த்தர் இருக்கிறாரா? இருக்கிறார். எதுக்காக இருக்கிறாரு? அங்கே என்ன நடக்குதுன்னு பார்க்குறாரு. ஏன்னா அவர் கடவுள். ஒரு நாள் நியாயம் தீர்ப்பார். நியாயம் தீர்க்கிற அன்றைக்கி தெரியலப்பா, யாரா பார்த்தீங்களா இவன் எதாவது பண்ணான், என்ன பண்ணான், அந்த கதைலாம் கிடையாது. அவரே பார்த்துருக்கிறாரு. எப்படி அவரே பார்க்க முடியும்? எல்லா இடத்துலையும் அவர் இருந்திருக்கிறாரு. இங்கே இருக்கிற அத்தனை பேர் இருந்து அத்தனை இடத்துலையும் அவர் இருந்திருக்கிறார். ஆகவே நீதியாய் நியாயம் தீர்ப்பார் அவர். இது புரிஞ்சுக்கிட்டா இயேசு எப்படி உலகத்தில் வந்து நம்மை போல எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டும் அவர் பாவம் செய்யாதிருந்தார்ன்றதை சுலபமாக விளங்கிக்கலாம். தேவகுமாரன் உலகத்தில் வந்ததுனால தீட்டுப்பட்டாரா? உலகத்தில் வந்தது மட்டும் இல்லைங்க, அவர் யாரோட சம்பந்தம் கொள்கிறாரு பாருங்க, ஐக்கியம் வச்சுக்கிறாரு பாருங்க, யாரோட பழகுறாரு பாருங்க. லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் காணாமல் போன காசு, காணாமல் போன ஆடு, காணாமல் போன அந்த மகன் கெட்டகுமாரன், 3 கதை சொல்கிறார். சிலர் கூடி வந்திருக்காங்க, அவங்க மத்தியில் சொல்கிறாரு இதை. அந்த ஆடியன்ஸுக்கு ஏற்ற பிரச்சனை. இந்த ஆடியன்ஸ் யார்? நீங்கள் முதல் 2 வசனத்தை வாசித்து பாருங்கள். லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் அந்த கதைகள்லாம் வர்றதுக்கு முன்னாடி அங்கே சொல்லியிருக்குது, வேசிகளும் ஆயக்காரர்களும் வந்து ஃப்ரண்ட்டில் சீட்டெல்லாம் ஆக்கிபை பண்ணியிருக்கிறாங்க. அவங்க தான் உட்காந்துருக்கிறாங்க. பின்னால் பரிசேயர் வேதபாரர்லாம் நின்றுட்டுருக்காங்க. இவர் என்ன பேசுகிறாரு பார்க்கலாம், ஏதாவது குறை கண்டுபிடிக்கலாம் நின்றுருக்கிறாங்க. இந்த பாவிகள்லாம் வந்து உட்காந்துட்டு இருக்கிறாங்க மீட்டிங்கில். இப்போ 2 விதமான ஆடியன்ஸ், பாவிகள், பரிசேயர் வேதபாரர், ரிலீஜியஸ் பீப்புள் 2 பேர் இருக்கிறாங்க. 2 பேருக்கு தான் பிரசங்கம் நடக்குது. சொல்கிறாரு, 10 காசு இருக்குதான்னு 1 காணும். சரி பரவாயில்ல, 9 இருக்குதே, 1 தானே விடு அப்படின்னு போல. இந்த 1க்காக வீட்டையே சுத்தம் பண்ணி பெருக்கி தொடச்சி அந்த 1 கண்டுபிடிக்கிற வரைக்கும் விடலை. கண்டுபிடிச்ச பிறகு பெரிய சந்தோஷம். கேட்ட அந்த வேசிகளுக்கும் அந்த ஆயக்காரன்லாம் டாக்ஸ் கலெக்டர்ஸ், அவங்கள வந்து ரொம்ப ஒஸ்ட் சின்னர்ன்ற மாதிரி ஆக்கிட்டாங்க. வேசிகளோட அவங்கள சேர்த்துட்டாங்க அந்த லிஸ்ட்டில். அவ்வளோ பாவிகள் அவர்கள். ஏன்னா ரோமர் அரசாங்கத்துக்காக வாங்கினாங்க வரி, அதனால் அவங்கள வெறுத்தாங்க. வேசிகளும் ஆயக்காரன்னுவாங்க, அவங்க தான் பெரிய பாவிங்க. அவங்க அதை கேட்கும்போது ஊரே அவர்களை கண்டனம் பண்ணுது, வேணான்னு ஒதுக்குது. இவர் சொல்கிறார், இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் வந்தேன். நீ ஒருத்தரும் எனக்கு முக்கியன்றாரு. நீ நினச்சிட்டு இருக்கிற நீ முக்கியம் இல்லைன்னு. நான் வெறும் வேசி தானங்க, நான் வெறும் ஆயக்காரன் தானே, நான் அநியாயக்காரன்றான். உலகத்திலே எவனும் என்ன வேணான்றான், பக்கத்துலேயே சேர்க்க மாட்டேங்கிறாங்க என்ன. சொல்கிறேன், இல்லை இல்லை, நான் 1 தேடி வந்திருக்கிறேன். 10 காசு இருந்தாலும் இந்த இழந்து போன 1 காசை தேடி வந்தேன். 99 ஆடு இருந்தாலும் அதை விட்டுட்டு இந்த காணாமல் போன 1 தேடி வந்தேன். அதை கண்டுபிடிச்ச உடனே தோளில் போட்டு சந்தோஷத்தோட திரும்பினேன். என்ன சொல்லுன்னா மெசேஜ் பாருங்கள். அதை கேட்ட பாவிகளுக்கு எப்படி இருந்திருக்கும். அடே அப்பா, என்ன ஆண்டவர் இவர், என்ன மாதிரி பாவியை தேடி வந்திருக்கிறாரு, என்னை தேடி கண்டுபிடிக்க வந்திருக்கிறாரு, எனக்கு புது வாழ்வை தர வந்திருக்கிறாரு, என் நிமித்தமாக அவர் சந்தோஷப்படுறாரு.
நான் வந்தது ரொம்ப சந்தோஷன்றார். எத்தனை சர்ச்சில் சொல்லுவாங்க, ஓ நீ அப்படிப்பட்ட ஆளா, கேரக்டர் அப்படி. சிலர் என்கிட்டே வந்து சொல்லுவாங்க, நீங்கள் வந்தாருங்க அங்கே உட்காந்துருந்தார் பார்த்தீங்களா, சிவப்பு ஷர்ட் போட்டிருந்தாரு, யார் தெரியுமா உங்களுக்கு? தெரியாதுங்க, எனக்கு இந்த வேலையா, யார் யார் நாராயணத்துக்கு. அவர் இந்த மாதிரிங்க இந்த பொண்ணோட ஓடி வந்துட்டாருங்க, இன்னொரு மனைவியை கூட்டிகிட்டு வந்துட்டாருங்க, இப்படி ஆக்காது. அவருடைய ஹிஸ்ட்ரி தெரியுமா உங்களுக்கு அப்படின்வாங்க. எனக்கு எந்த ஹிஸ்ட்ரியும் தெரியாது, பைபிள் தெரியும். அவங்க வந்திருக்கிறாங்களா விடுங்க, நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? அவங்கள எடுத்து கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ள போகிறீங்களா? நீங்கள் இங்கே தகுதி இல்லைன்னு சொல்லி அதையா பண்ண சொல்லியிருக்குது. நான் பிரசங்கம் பண்ணுறேன். நான் அமெரிக்காவில் பாஸ்டராக இருந்தப்போ அப்படி தான் ஒரு நாள் பிரசங்கம் பண்ணிருந்தேன் பாருங்கள். அங்கே ஒரு ஆள் கேட்டுகிட்டு இருந்தவர், எனக்கு யாருன்னு தெரியாது, அவரும் இன்னொரு ஒரு லேடியும் வருவாங்க, உட்காந்துருப்பாங்க ஒன்றா. கேட்ட பிறகு வீட்டுக்கு போயிட்டு நைட்டு 11 மணிக்கு எனக்கு ஃபோன் பண்ணுறேன். ஒரு மிடில் ஏஜ்டு மேன் இரவு 11 மணிக்கு எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாரு, நான் உங்கள் சர்ச்சுக்கு வந்திருந்தேன், எனக்கு வந்ததுலேருந்து தூக்கமே வரல, எனக்கு நீங்கள் பிரசங்கம் பண்ணீங்க, ஏன் தூக்கம் வரல அப்படின்னா சொல்கிறாரு, என் மனைவி 30 வருஷமாக என் மனைவியாக இருக்கிறா, எந்த தவறும் பண்ணதில்லை, ரொம்ப யோக்கியமான ஒரு பெண், என்னை ரொம்ப அன்பு கூர்ந்து இத்தனை வருஷமாக என் கூட குடும்பம் நடத்திருக்கா, அவளை விட்டுட்டு கோயிலுக்கு வந்திருந்த பாருங்க ஒரு அம்மாவோட, அந்த அம்மாவோட நான் இணைஞ்சிட்டேன், வீட்டிலேருந்து கிளம்பி வந்து இந்த அம்மாவோட வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன். நான் ஒரு 2-3 வாரமாக வர்றோம் நாங்கள், எனக்கு மனசே கேட்கல, எனக்கு தூக்கம் வரமாட்டேங்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னா, முதல்ல பொட்டி படுக்கை எடுத்துகிட்டு மனைவி கிட்டே போங்க, தூக்கம் வரும்னு. அன்னையோடு திருந்திட்டாங்க. சிலர் என்ன பண்ணுவாங்க, அந்த ஆள் மோசங்க, மெம்பர்ஷிப் கொடுத்துடாதீங்க அவருக்கு, ஏன்னா இந்த மாதிரி ஆள்லாம் நமக்கு தேவையில்லை. அங்கே சர்ச்சுக்கு வந்தவங்கெல்லாம் இப்படி கெட்டு போய் ரட்சிக்கப்பட்டு வந்தவங்க தான் எல்லாம். இது இயேசுவுடைய பிரசங்கம், ரிலீஜியஸ் பிரசங்கம் கிடையாது. இதில் இரக்கம் இருக்கும், அன்பு இருக்கும், கருணை இருக்கும், மன்னிப்பு இருக்கும், மீட்பு இருக்கும், திருத்தம் இருக்கும். அப்படியே இருந்துக்கோன்னு சொல்கிறது இல்லை எங்கள் பிரசங்கம் கிடையாது. நான் அப்படி சொல்கிறதுனால அப்படியே இருந்துட்டு பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணுவார் இவருக்கு, அட்ஜஸ்ட்லாம் பண்ணுறது இல்லை. இங்கே திருந்தணும், அதுக்காக தான் பிரசங்கம். இப்போ அந்த வேசிகளுக்கும் ஆயக்காரர்களுக்கும் எப்படி இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? எப்பா ரொம்ப இருதயத்துக்கே எதமாக இருந்திருக்கும். ஒரு காசை தேடுறாரு, ஒரு ஆட்டை தேடி அலையிறாரு, தோளில் போட்டு சந்தோஷப்படுறாரு, குதூகலிக்கிறாரு. குமாரன் ஓடி போனவன் துட்டெல்லாம் நஷ்டப்படுத்தி சொத்தெல்லாம் சாப்பிட்டு நாசமாக்கி ஒன்றும் இல்லாமல் வர்றான், அவனை ஏற்றுக்கிறார் அன்பாக. வேலைக்காரனாக இருந்தால் போதுன்றான், இல்லை அவனை குமாரனாகவே ஏற்றுக்கொள்கிறார். எப்படி இருக்கும், என்னை பற்றி தான் என் பிரசங்கம் பண்ணார் இன்னைக்குன்னு அவனுடைய உள்ளமெல்லாம் குளிர்ந்திருக்கும் அன்றைக்கு. அதே நேரத்தில் மூத்த குமாரனுக்கு வந்தார். வரும்போது பரிசேயர்களுக்கு சொல்கிறாரு, நீ இதுலேயே தான் இருக்கிற, சர்ச்சிலேயே தான் இருக்கிற, ரிலீஜியஸாகவே இருக்கிற, நீ பெரிய தப்பு ஒன்றும் பண்ணல, ஆனால் உனக்குள்ள சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, குறை கண்டுபிடிக்கிறதே வேலையாக போச்சு, மற்றவங்களை குற்றம் சொல்கிறதே வேலையாக போச்சு, பாட்டியில் வந்து கலந்துக்க முடியலையே, தம்பி திரும்ப வந்தான்னு சொல்கிற அந்த சந்தோஷம் இல்லையே, எல்லாரும் கொண்டாடுறாங்க, உன்னால் கொண்டாட முடியலையே, ரட்சிப்பின் சந்தோஷம்னா என்னென்னு வழங்கலையே உனக்கு. ஏன்னா ரிலீஜியஸாக இருக்கிற ரட்சிப்பு என்னன்னு தெரியாது. நீ ஓடி போய் அவனை மாதிரி கெட்டு போய் எல்லாத்தையும் இழந்து வந்தினா தானே தெரியும் இது எவ்வளோ பெரிய மென்மையான விஷயம்னு. நீ இங்கேயே இருந்து நல்லா சாப்பிட்டுட்டு ஒழுங்காக இருக்கிற, அதனால் உனக்கு இறக்கம்னாலும் என்னன்னு தெரியாது, கிருபனாலும் ஒன்றும் தெரியாது, மீட்புனாலும் ஒன்றும் தெரியாது. இப்படி இருக்கு சில கிறிஸ்தவர்கள், அப்படி இருக்கிறாங்க. ஏசு அப்பேற்பட்டவர்களோட சம்பந்தம் வச்சுக்கிறார். ஆனால் அவர் கெட்டு போகலை, சோதிக்கப்படுறார் எல்லா விதத்திலும். ஆனால் அவர் ஒருபோதும் சோதிக்கப்பட்டதுனால பாவத்தில் விழவே இல்லை. சரி, இந்த சன்லைட் அனாலஜிக்கு திரும்பி போவான். சன்லைட் அனாலஜியில் எப்படி சொல்கிறாங்கன்னா, த நேச்சர் ஆஃப் லைட் வர்சஸ் த நேச்சர் ஆஃப் தி ஆப்ஜெக்ட். இந்த சூரிய ஒளி கதிர் அதனுடைய தன்மை, அது எது மேலே விழுது அந்த பொருளினுடைய தன்மை, அந்த பொருளோ ஆளோ அவருடைய தன்மை. சூரிய ஒளி எல்லாத்தின் மேலும் விழுது, சாணி மேலேயும் விழுது, பூக்கள் மேலேயும் விழுது. சாணி மேலே விழும்போது சாணியை தொடுது அது, ஆனால் சாணி வந்து இதை தீட்டுப்படுத்துவது கிடையாது, அதை வாசனை இது மேலே வர்றது கிடையாது.
அது மேலே விழுந்தாலும் அந்த லைட் வந்து ஒளிக்கதிர் பியூராக இருக்குது, பிரைட்டாக இருக்குது. கொஞ்சம் கூட மங்கில் அதில் பட்டதுனால அதனுடைய அழுக்கும் அதனுடைய நாத்தமும் இதன் மேலே கொஞ்சம் கூட ஒட்டுகிறது கிடையாது. அது ஒன்று. அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவன் எங்கும் வியாபித்திருக்கிறவர். ஒரு பொல்லாத இடத்துல இருக்கலாம், அவர் தன்னுடைய வல்லமையை அங்கே அபியாசப்படுத்துவதற்காக இருக்கலாம், பயன்படுத்துவதற்காக இருக்கலாம் அவர் பொல்லாத இடத்துல. ஆனால் அங்கே இருப்பதனாலேயே அவருக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவருடைய தன்மை முற்றிலும் வித்தியாசமானது. இட்ஸ் ஃபண்டமெண்டலி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் சின் அண்ட் சின் கேனாட் ஸ்டே இன் ஹிம். பாவம் அவரை தீட்டுப்படுத்த முடியாது. ஒளி கதிரை பாவம் எப்படி நாரடிக்க முடியாதோ, கெடுக்க முடியாதோ, மங்க வைக்க முடியாத போல எந்த பாவமும் எந்த இடத்துல நடக்கிற எந்த அக்கிரமும் அவரை ஒன்றும் பண்ணவே முடியாது. பார்த்ததுனால அவரு ஒன்றும் ஆக போகிறதில்லை. ரெண்டாவது அந்த ஆர்குமெண்ட் எப்படி பயன்படுத்துகிறாங்கன்னா, இன்ஃப்ளூயன்ஸ் வித்தவுட் கண்டாமினேஷன். ஒளிக்கதிர் எது மேலே படுதோ அதிலே இது தாக்கத்தை உண்டு பண்ணுகிறது. ஆனால் எது மேலே படுதோ அந்த பொருள் வந்து ஒளிக்கதிரை அதன் மீது தாக்கத்தை ஏற்படுத்துவது கிடையாது. இது அதை மாற்றுது, அது இதை மாற்றுறது கிடையாது. ஒளிக்கதிர் எல்லாத்து மேலேயும் பட்டு எல்லாத்தையும் மாற்றுகிறது. ஆனால் எதுவுமே ஒளிக்கதிரை மாற்றுவது கிடையாது. என்ன பாயிண்ட் அது? ஒரு பொல்லாத இடத்துல தேவன் இருக்கலாம். எதுக்கு இருக்கிறாருன்னா, அக்கிரமத்தை கொஞ்சம் குறைக்கிறதுக்காக, கட்டுப்படுத்துறதுக்காக, நியாயம் தீர்ப்பதற்காக, பார்ப்பதற்காக, பல காரணங்களால் இருக்கிறாரு. ஆனால் அதனால் பாதிக்கப்படாதவராய் அவர் இருக்க முடியும். மூணாவது காரியம் விசிபிலிட்டி அண்ட் ஆப்சர்வேஷன். ஒளிக்கதிர் என்னத்தை கொடுக்குது? விசிபிலிட்டியை கொடுக்குது. ஒரு ரூமில் வெளிச்சத்தை போடுறீங்க, தூசியெல்லாம் தெரியுது, அழுக்கெல்லாம் தெரியுது, எல்லாத்தையும் பார்க்க முடியுது இல்லையா? தேவனுடைய பிரசன்னம் சர்வ வியாபிங்கிறது எல்லாத்தையும் வெளிச்சம் போட்டு காட்டுகிற ஒரு ஸ்பாட் லைட் மாதிரி. எல்லா அழுக்கையும் காட்டுது, எல்லா உள்ளத்தில் இருக்கிறதெல்லாம் ஆராயுது, எல்லாம் தெரியும், அது காட்டுது. ஆனால் அதெல்லாம் அந்த அழுக்கு இருதயத்தை, அந்த பொல்லாத இருதயத்தை, அந்த எண்ணங்களை, அதனுடைய தீய குணங்களெல்லாம் பார்த்து இவர் கெட்டு போக முடியாது. ஏனென்றால் அதை பார்த்தாலும் கெட முடியாத சூரிய ஒளி சாணியின் மேலே வீசினாலும் சாணி அதை பாதிக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒளிக்கதிர், அந்த ஒளிக்கதிரை காட்டிலும் 1000 மடங்கு இவர் மகிமையானவராய் இருக்கிறார். அந்த பாவியினுடைய எந்த பாவமும் வேற தொடவே முடியாது. இன்னொன்று, நாலாவது விதமாக என்ன சொல்கிறாங்க? superiority of nature. The higher something is in nature, the less it can be affected by something that is lower. உயர்ந்த ரகத்தை சார்ந்த ஒன்றை தாழ்ந்த ரகத்தை சார்ந்த ஒன்று மாற்ற முடியாது. எந்த விதத்திலும் அதன் மேலே பாதிப்பை ஏற்படுத்த முடியாது. உயர்ந்தது தான் தாழ்ந்த நிலையில் இருக்கிறத மாற்ற முடியும், தாழ்ந்தது இருந்து உயர்ந்த நிலையில் இருக்கிறத மாற்ற முடியாது. ஒரு கல் இருக்குது, அதில் வந்து மண்ணெல்லாம் வந்து அதில் சேர்ந்து அந்த கல்லை கெடுக்க முடியும். ஏன்னா ரெண்டும் ஒரு ரகம், கல் மண்ணெல்லாம் ஒரே ரகம், ஒன்று கெடுக்க முடியும். தண்ணி இருக்குது, அதில் கொஞ்சம் தூசி கலந்தால் அப்படியே அது க்ளவுடட் ஆகிடும், அது அழுக்கு இருக்கிறதுனால. ஏன்னா எல்லாம் ஒரே ரகம். ஆனால் லைட், வெளிச்சம் என்கிறது இட்ஸ் எத்திரியல். எத்திரியல்னால் கிட்டத்தட்ட ஒரு ஆவிக்குரியது மாதிரி பயங்கரமான காரியம் அது. இது வந்து எல்லாத்த காட்டிலும் சுப்பீரியர். அதுவும் தேவன், அவர் எல்லாத்த காட்டிலும் பெரியவர் அவர். அதனால் இந்த அழுக்கு அவரை வந்து கெடுத்து, கல் மண்ணெல்லாம் வந்து இவரை கெடுக்க முடியாது. அழுக்கு தண்ணி வந்து இவர் மேலே பட்டதுனால இது கெடுக்க முடியாது. இல்லை இல்லை இல்லை, அதன் மத்தியில் அவர் இருக்க முடியும். ஆனால் அது இவரை ஒன்றும் செய்ய முடியாது. தேவன் அந்த ஒளிக்கதிரை காட்டிலும் பல மடங்கு வல்லமை உள்ளவர், பிரகாசம் உள்ளவர், தூய்மை உள்ளவர், பரிசுத்தர். அப்போ இது எவ்வளவு பெரிய ஒரு ஆறுதல் விசுவாசிகளுக்குன்னு பாருங்கள். என்ன ஆறுதல்? சில நேரத்தில் நம்ம தேவனை விட்டு தூரமாக போயிடுறோம், ஓடுறோம். யோனா கதை சரியான கதை பாருங்கள். அங்கே வந்து தேவன் சர்வ வியாபிங்கிறத நிரூபிக்கிற ஒரு கதை அது. தேவனை விட்டு ஓடணுன்னு தூரமாக போகணுன்னு தீர்மானிச்சிட்டான். அவர் மேற்க போனால் இவன் கிழக்கே போகிறான். டிக்கெட் எடுக்கிறான். சொல்கிறாங்க ரொம்ப தூரம் பயணத்துக்கு டிக்கெட் எடுத்துட்டான். கிட்டத்தட்ட ஸ்பெயின் கிட்ட போய் சேர்ந்துருப்பானான்.
அதுக்கு 1 வருஷம் ஆகுமா. எல்லா இடத்துலையும் நின்று சரக்கெல்லாம் ஏற்றி இறக்கி எல்லாம் பண்ணிட்டு போனோன்னா அங்கங்கே பல நாட்கள் நின்னா அந்த பயணம் அவ்வளோ நீண்ட பயணமாக இருக்குன்றாங்க. முடிவு பண்ணிட்டான் தூரமாக போய் விட்டால் வச்சுக்கவே கூடாது. இவர் எங்கே போக சொல்கிறாரு அங்கே போகவே கூடாதுன்னு கிளம்புறான் பாருங்க. போட்டில் ஏறுறான். போட்டில் எழுந்தா தண்ணி வந்து அலை மோதுது, போட்டை அடிக்குது. கடவுளே அடிக்கிற மாதிரி அடிக்கிறாரு. இருக்கிற இடத்த தூக்கி தூக்கி போடுது. அவர் அங்கே இருக்கிறார். தெய்வாதீனமாக இவன் தான் பிரச்சனைன்றதை கண்டுபிடிச்சானுங்க. சீட்டு கீட்டு போட்டு இவன் தான் பிரச்சனைன்னு கண்டுபிடிச்சிங்க. வாயா, என்ன பண்ணுற நீ, என்ன பிரச்சனை உனக்குன்னா, இந்த மாதிரி நான் ஓடிக்கிட்டு இருக்கிறேன். நான் சரி உன்னை தூக்கி கீழே போட்டால் சரியாக போயிடாதான்னு சொல்லிட்டு, இல்லைன்னா நாங்கள் எல்லாம் போயிடுவோம்னு சொல்லிட்டு இவனை தூக்கி தண்ணி உள்ளே போடுறாங்க. அவன் நினச்சிருப்பான் நாங்கள் தண்ணி உள்ளே போயிட்டால் அதோடு போயிடுவோம், தப்பிச்சிருவோம் இந்த ஆண்டவர்கிட்டன்னு. தண்ணிக்குள்ளே உழுவுறான். கடவுள் அங்கே ரெடியாக ஒரு மீனை வச்சுட்டு காத்துக்கிட்டு இருக்கிறார் இவனை கேட்ச் பிடிக்கிறதுக்கு. பில்லிகிராம ஒருத்தவங்க கேட்டாங்க, ஆமாம் இந்த யோனா கதையில் ஒரு பெரிய மீனின் வயிற்றில் யோனா 3 நாள் இருந்தான்னு சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த மாதிரி மூடத்தனமான காரியங்களெல்லாம் நீங்கள் நம்புறீங்களா அப்படின்னு சொன்னாங்களாம். இவர் சொன்னாராம், யோனா மீனின் வயிற்றில் இருந்தான்றது மட்டும் இல்லை, பைபிள் வந்து அந்த மீன் யோனா வயிற்றில் இருந்ததுன்னு சொன்னால் கூட நான் நம்ப ரெடினாராம். பைபிள் சொன்னிச்சுன்னா நான் நம்புறேன்னாராம். கேட்ச் பிடிச்சிருச்சு, மீன் வயிற்றுக்குள்ளே போயிட்டான். அங்கேருந்து ஜெபம் பண்ணுறான். 2ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். யோனாவில் என்ன மாதிரி ஜெபம், மீன் வயிற்றுலேருந்து ஜெபம். எங்கேயா கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த மாதிரி? ஏன்னா அங்கேயும் கர்த்தர் இருக்கிறார், அருகாமையிலே இருக்கிறார். மீன் வயிற்றில் இருப்பாரா? இருக்கிறாரு. கடலுக்குள்ளே கடல் கடியில் இருக்கிறாரா? இருக்கிறாரு. அவன் ஜெபம் பண்ணுறான். கடவுள் அதை கேட்குறாரு. கடைசியில் பார்க்குறான், ஒரு கரையில் வந்து மீனுடைய வாந்தியில் கிடக்கிறான். வந்து கக்கிடுச்சு. அது ஓட முடியல. எங்கே ஓடினாலும் பிடிக்கிறார் ஆண்டவர். கடவுள்கிட்டருந்து தப்ப வழியே இல்லை. கடவுள்கிட்டருந்து ஓடிக்கொண்டிருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன், ஓடாதீங்க, கடவுள் இடத்துல ஓடி வந்துருங்க, அதான் பெஸ்ட்டு. ஏன்னா ஓடுறதுக்கு இடம் இல்லையே. அவர் எதுக்கு அந்த மாதிரி கெட்ட இடங்கள்லாம் இருக்கிறார்? ஏன்னா அவர் நியாயாதிபதியாக இருக்கிறார். ஒன்று பார்க்குறதுக்காக இருக்கிறாரு, இன்னொன்று ரெஸ்ட்ரெயின் பண்ணுகிறதுக்காக, தீமையை கட்டுப்படுத்துவதற்காக இருக்கிறார், இன்னொன்று பனிஷ் பண்ணுவதற்காக இருக்கிறார், தண்டிக்கிறதுக்காக இருக்கிறார். எதனால் இருக்கிறாரு? சும்மா இல்லைங்க. அப்போ எல்லாமே அவர் கெட்டது நடக்காமல் பார்த்துக்கலாமா சார் அப்படின்லாம். அப்போ மனுஷன் வந்து தலையாட்டு பொம்மை மாதிரி, தஞ்சாவூர் பொம்மை மாதிரி ஆகிடுவானே. இப்போ உங்கள் பையன் தப்பு செய்கிறான்னு சொல்லி கட்டி போட்டு ரூமில் வச்சிட போகிறீங்களா? அப்போ அவன் மனுஷனாகவே இருக்க முடியாது, மிருகம் மாதிரி ட்ரீட் பண்ணுறீங்க அவனை. மனுஷன்னா அவன் சிந்திக்கணும், அவன் செயலாட்டணும், அவனுக்கு ஒரு மனசு இருக்குது. அதனால் அவனை வச்சு நைஸாக பேசி அவனை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அவனை கன்வின்ஸ் பண்ணி தான் மாற்றணுமோ ஒழிய அவனை கட்டி போட்டு ஒன்று வச்சுருக்க முடியாது. ஆதாம் ஒன்று கட்டி போட்டு வச்சிடல ஆண்டவர். அவன் நினச்சா பாவம் செய்யலான்ற நிலையில் தான் வச்சுருந்தார். ஏன்னா மனுஷனாய் தேவனுடைய சாயலில் அவனை உருவாக்கிட்டார். அதனால் தேவன் வந்து இந்த தீமையின் உலகத்தில், இந்த பொல்லாத உலகத்தில் நடக்கிற எல்லா அக்கிரமத்து மத்தியில் அங்கே இருக்கிறாரு, பார்க்குறாரு. அந்த அக்கிரமத்தை கொஞ்சம் கட்டுப்படுத்துறதுக்கெல்லாம் உதவி செய்கிறாரு. சில நேரத்தில் அதை தண்டிக்கவும் செய்கிறாரு, ரொம்ப ஓவராக போகும்போது. ஆனால் எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் தடுத்து நிறுத்திடுறதில்ல. நிறுத்திட்டா அப்புறம் மனுஷனுக்கு அதில் எந்த பங்கும் இல்லாமல் போயிடுவேன். மனுஷன் வந்து ஒரு பொம்மை மாதிரி, தலையாட்டி பொம்மை மாதிரி ஆகிடுவானே. மனுஷனாக இருக்க முடியாதே, தேவனுடைய சாயலில் உண்டாக்கப்பட்ட மனுஷனாக இருக்க முடியாதே. இதெல்லாம் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அப்போ இதில் எப்படி ரெஸ்ட்ரெயின் பண்ணுறாரு, கட்டுப்படுத்துகிறாருன்றதை கொஞ்சம் சொல்கிறேன். எப்படி ரெஸ்ட்ரெயின் பண்ணுறாரு? நமக்கு ஒரு மனசாட்சின்னு ஒன்று கொடுத்துருக்காரு. ரட்சிக்கப்படாத மனுஷன் கூட ஒரு சில தவறுகளை செய்யும்போது அவனுடைய மனசாட்சியை அவர் பயன்படுத்துகிறார். ஏன்னா அவனுக்கு தெரியும் உள்ள ஒரு கருவி இருக்குது, மனசாட்சின்னு. அது உறுத்துச்சுன்னா ஒரு மனுஷனுக்கு அவன் செய்ய போகிற தவறை செய்யாதபடிக்கு அவனுக்குள்ள ஒரு தடை ஏற்படும். அப்போ அவிசுவாசியின் மனசில் கூட கர்த்தர் அவனுடைய மனசாட்சியை உறுத்தி, மனசாட்சியில் கையை வச்சு அவன் அந்த மகா பெரிய கொடூரத்தை நடப்பிக்காதபடி சில நேரத்தில் அங்கே கிரியை செய்கிறார். அதுக்கு தான் இருக்கிறார். சில கெட்ட ஆசைகளை கட்டுப்படுத்துகிறார். அது அளவுக்கு மீறி போகாமல் எல்லாரையும் அழிச்சிடாம. கடவுள் இந்த தீமையான உலகத்தில், தீமையின் மத்தியில் அவர் இல்லைன்னா, எந்த விதமான கட்டுப்பாடையும் அவர் கொடுக்கலன்னா,
அவர் ஒரு டேம் மாதிரி இருந்துக்கிட்டு தண்ணி வந்து அப்படியே ஊருக்குள்ளே வந்து எல்லாரையும் மூழ்கடிக்க பண்ணலைன்னா ஊருக்குள்ளே வந்துடும் தண்ணி, எல்லாரும் மூழ்க வேண்டியது தான். ஊரே நாடே காடாயிடுங்க. எல்லாம் ஒருத்தன் அடித்து கொண்டுக்கிட்டு நாடே இருக்காது, ஊரே இருக்காது, உலகமே இருக்காது. ஏன்னா மனுஷனுங்க அப்படி இருக்கிறாங்க, ஒருத்தர் வாழ விட மாட்டாங்க. சட்டம் ஒழுங்கு இல்லைன்னா பாருங்கள் என்ன நடக்குன்னு பாருங்கள். சும்மா ரோட்டில் போய் பாருங்கள், போலீஸ் அங்கே இல்லைன்னா 4 பேரும் ஜங்ஷனில் வந்தாங்கன்னா ஒருத்தரும் நிற்க மாட்டாங்க. ஏன்னா போலீஸ் இல்லையாங்க, இஷ்டத்துக்கு தாங்க பண்ணலாம் அப்படின்னு. ஒரு சட்டமும் இல்லை, ஒழுங்கும் இல்லை, போலீஸ் இல்லை, மிலிட்ரி இல்லைன்னா என்ன ஆகுன்றீங்க? ஊரே இருக்காதுங்க, ஒருத்தன் கொன்னே அழிச்சுக்குவான். அது ஆகாதபடிக்கு ஒரு ரெஸ்ட்ரைனிங் பவராக கடவுள் இருக்கிறார். ஏன்னா கடவுள் சில நோக்கங்களை வச்சிருக்கிறார், கிருபையின் காலத்தை கொடுத்துருக்கிறார். நிறைய பேர் ரட்சிக்கப்பட வேணும்னு விரும்புகிறாரு, பல பேரை கவர்ந்து இழுத்து தன்னுடைய பிள்ளைகள் ஆக்கணும்னு விரும்புகிறாரு, அவருடைய மனசை தொடணும்னு விரும்புகிறார், மாற்றணும்னு விரும்புகிறார். அதுக்கு நேரம் வேணுமே. அதனால் ஒரேடியாக அழிஞ்சு போகாதபடி காப்பாற்றுறதுக்காக அவர் இருக்கிறார். சரி, அப்போ மனசாட்சியை தொடர்றாரு, அது ஒரு விதம். இன்னொரு விதம் என்னன்னா ப்ராவிடென்ஷியல் பேரியர்ஸ், தெய்வாதீனமாக சில தடைகளை ஏற்படுத்துகிறார். அவன் செய்ய விரும்பினதை செய்யாதபடிக்கு, இந்த பொல்லாதவர்கள் செய்ய விரும்பினதை செய்யாததுக்கு தடைகளை ஏற்படுத்துகிறார். ஒரு ஆள் ஜெயிலில் இருந்திருக்கார், கொலை பண்ணிட்டு ஆயுள் தண்டனை கைதி, பல வருஷங்களாக ஜெயிலில் இருக்கார். என் பொதிகை ப்ரோக்ராம் அப்போ வந்துட்டு இருந்தது. ஜெயிலில் கேபிள் டிவி கிடையாது, வெறும் பொதிகை மட்டும்தான் பார்க்க முடியும். எனக்கு ஒரு கடிதம் எழுதியிருந்தார், ஐயா எங்கள் ஜெயிலில் வெறும் இந்த ஒரு சேனல் தான் பார்க்க முடியும், கவர்மெண்ட் சேனல். அதில் அடியேன் இருக்கிறேன். அதில் இவர் பார்க்குறாரு டெய்லி. சொல்கிறார், நாங்கள் எல்லாம் உட்காந்து உங்கள் ப்ரோக்ராம் பார்ப்போம், ரொம்ப விரும்பி பார்ப்போம். நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன், அநேகம் பேர் என் கூட இருக்கவங்க நிறைய. இன்னொரு தகவல் சொல்கிறேன், இதெல்லாம் சில நேரத்தில் பேசுகிறதே கிடையாது. இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு ஜெயிலில் இருந்தும் கொலை கைதிகள்கிட்டருந்து எனக்கு லெட்டர் வந்துருக்குது. நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், உங்கள் மூலமாக நான் இயேசுவை அறிந்து கொண்டேன். இவர் சொன்னார், நான் ஏற்றுக்கொண்டேயா, நான் ஜெபம் பண்ணுறேன், எல்லாம் பண்ணுறேன். நான் அவரோட கரஸ்பாண்ட் பண்ண ஆரம்பித்தேன். கொஞ்ச நாளில் பரோலில் வந்தார். பரோலில் வந்தப்போ ஏதோ ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணணுன்னு விரும்பியிருக்கார், யாரோடைய லவ் கல்யாணம் பண்ண விரும்புகிறார். அங்கே யாரும் தகராறு பண்ணியிருக்கான், நீ என்ன ஜெயிலேருந்து வர, நீ உனக்கு எப்படி பொண்ணு தர்றதுன்னு ஏதோ சொல்லியிருக்கான் போல இருக்குது. கோபம் இவருக்கு, இவனை போகிறதுக்குள்ளே எப்படியா போட்டு தள்ளிடணுன்ட்டு முடிவு பண்ணிட்டார். பழைய புத்தி கொஞ்சம் இருக்குது இல்லை, அது உள்ளேருந்து எழுப்பி இவனை தொலைச்சிட வேண்டியது தான், இவன் என்ன நடுவில் நிற்கிறானே, கலைக்கிறானே இவன் சொல்லிட்டு தீர்மானம் பண்ணிட்டு அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை கோயிலில் வந்திருக்கார். எனக்கு தெரியாது, இந்த ஆள் தான் எனக்கு எழுதுனதெல்லாம் தெரியாது. வந்து கோயிலில் உட்காந்துருக்கார். நான் வந்து ஆதியாகமம் 9ஆம் அதிகாரத்தில் கொலை செய்யாதிருப்பாயாகன்னு நோவாவுக்கு கர்த்தர் சொல்கிறத பேசிகிட்டு இருக்கிறேன். முடிஞ்சு அந்த பில்டிங்கில் மெத்த மேலே போகிறதுக்கு நான் போகிறாங்க, வந்து நிற்கிறேன். ஐயா தோத்துனேன் அப்படின்னாரு. இந்த மாதிரி நான் தான் உங்களுக்கு லெட்டர்லாம் எழுதினேன், கொலை கைதி நான், பரோலில் வந்திருக்கிறேன், திருப்பி நான் உள்ளே போகணும், போகிறதுக்குள்ளே இவனை போட்டு தள்ளிடலான்னு இருந்தேன், இந்த மாதிரி திருமணத்தை தடை பண்ணுறான் அவன். நல்ல காலம் இங்கே வந்தேன்யா, இல்லைனா ஒரு பெரிய தவறு நடந்திருக்கும், 2வது கொலையும் பண்ணியிருப்பேன் நான். கொஞ்சம் மரியாதையாக திரும்ப போங்க, போய் ஒழுங்காக இருந்து உங்கள் டைமை சேவ் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு ஜெபம் பண்ணி அனுப்பிச்சேன். போயிட்டு டைமை சேவ் பண்ணிட்டு வந்து நம்ம பைபிள் காலேஜெல்லாம் கொஞ்ச நாள் அட்டன் பண்ணிட்டு இப்போ ஊழியக்காரராக இருக்கார். அப்போ ஏதோ ஒரு தடையை ப்ராவிடென்ஷியல் பேரியர்னு சொல்கிறோம், அதை வந்து தெய்வாதீனமாய் உண்டான தடை கடவுள் என்னை வச்சு பயன்படுத்தி, எனக்கே தெரியாது நான் என்ன பேசிகிட்டு இருக்கேன், எதுக்காக பேசுகிறேன், நான் எதுக்கோ பேசிகிட்டு இருக்கேன், இவன் அதில் வந்து இந்த ஆளுக்கு பதில் கிடச்சிருச்சு பண்ணாதே அப்படின்னு. அப்படிப்பட்ட தெய்வாதீன தடைகளை உண்டு பண்ணுகிறார். இன்னொன்று, மனுஷர்கள் பாவத்தின் மூலமாக கெட்டிருக்கிறாங்க இல்லையா, அதை பற்றி வேதம் போதிக்கும் போது டோட்டல் டிப்ராவிட்டி அப்படின்ற ஒரு கான்செப்டை போதிக்குது. டோட்டல் டிப்ராவிட்டினா ஜனங்க கெட்டுட்டாங்க, பூரணமாக கெட்டிருக்கிறாங்கன்ற அர்த்தம். பூரணமாக கெட்டுட்டாங்கன்னா சுத்தமாக எவ்வளோ கெட முடியுமோ அந்த அளவுக்கு கெட்டாங்களா கிடையாது. இந்த வித்தியாசம் ரொம்ப முக்கியம். சுத்தமாக எவ்வளோ கெட முடியுமோ, எவ்வளோ மேக்ஸிமம் கெட முடியுமோ அவ்வளோ கெட்டுட்டாங்கன்னு அர்த்தம் கிடையாது. பூரணமாக கெட்டுட்டாங்கன்னா அவருடைய வாழ்க்கையின் பல அம்சங்கள் இருக்குது, எண்ணங்கள், நினைவுகள், மனம், ஃபீலிங்ஸு, சரீரம், புத்தி, எல்லா அம்சங்களிலேயும் பாதிப்பு உண்டாயிருக்கிறது. அதுதான் பூரணமாக கெட்ட டோட்டல் டிப்ராவிட்டின்றது. பாவத்தின் மூலமாக மனிதனின் எல்லா அம்சங்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. சுத்தமாக எல்லாம் பாதிக்கப்பட்டு ஒன்றுமே நல்லதே இல்லையா, கிடையாது, எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. சுத்தமாக எந்த அளவுக்கு பாதிக்கப்படணுமோ அந்த அளவுக்கு பாதிக்கப்படல. அதனால தான்
கெட்ட பொல்லாத ரட்சிக்கப்படாத மனுஷர்களுக்குள்ள கூட சில நல்ல குணங்கள்லாம் பார்க்க முடிகிறது, நல்ல செயல்கள்லாம் அப்பப்போ வெளியே வருது. அதை கர்த்தர் பயன்படுத்துகிறார். ஒரு டேம் மாதிரி திடீர்னு அவனுக்குள்ள ஒரு நல்ல குணம் வந்துடுது. அந்த கோபத்தையெல்லாம் ஒரே நேரத்தில் அவுத்து விடாமல் கொஞ்சம் மொல்லமாக நிதானமாக செயல்படும்படியாக ஒரு டேம் மாதிரி தடுப்பு சுவர் மாதிரி உண்டு பண்ணிடுறாரு, அவன் கோபத்தை வெளிப்படுத்தாதபடிக்கு. கடைசியாக நியாயம் தீர்க்கிறதுக்காக தான் கர்த்தர் அந்த கெட்ட இடங்களில் இருக்கிறார். அங்கே இருந்து நியாய தீர்ப்புக்கு ஒரு வழியை அங்கே உண்டு பண்ணுகிறார். எல்லாமே உலகத்தில் கெட்டு அழிஞ்சு போயிடாதபடிக்கு. அப்புறம் நியாய தீர்ப்பு இருக்க முடியாது, எல்லாம் இன்றைக்கே செத்து போயிடுவாங்க, எல்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிடுவாங்க. ஒருத்தன் கொன்னே இல்லை வாழணும். கடைசியில் ஒரு நியாய தீர்ப்பு இருக்குது, அந்த நியாய தீர்ப்பில் நியாய தீர்ப்பு அடையணும். அதுக்கு முன்னால் திருந்துறதுக்கு ஒரு வாய்ப்பு அப்படின்னு கடவுள் வச்சிருக்கிறாரு. அதை நிறைவேற்றுவதற்காக சுத்தமாக எல்லா தீமையும் ஒரு பெரிய வெள்ளம் போல் மனு வர்க்கத்தை தொலைச்சிடாதபடிக்கு அவர் பாதுகாக்கிறார். இருக்கீங்களா? சரி, அப்போ இந்த போதனை நமக்கு எப்படி பொருந்துகிறது அதை பற்றி ஒரு சில வார்த்தைகளை துரிதமாக சொல்கிறேன். முதலாவது, இந்த போதனை நமக்கு எப்படி பொருந்துதுன்னா, ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் தேவனுடைய அன்பை விட்டு நம்ம எதுவுமே பிரிக்க முடியாதுன்னு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். அப்போ யோசித்து பார்த்துருக்கீங்களா? எத்தனை இடத்துக்கு போய் எத்தனை அடி உதப்பட்டு எத்தனை சிறை தண்டனை அனுபவித்து எவ்வளோலாம் கஷ்டப்பட்டுருக்கிறார் பவுல். ஆனால் பயமே இல்லை அவர்கிட்ட, கொஞ்சம் கூட தைரியமாக சுவிசேஷத்தை சொல்கிறார். ஏன்னா நான் வாழ்ந்தாலும் கர்த்தர் என் கூடயே இருக்கிறார், செத்தாலும் அவர்கிட்ட தான் நேரம் போக போகிறேன். கர்த்தருடைய அன்பை விட்டு என்னை எதுவுமே பிரிக்க முடியாது. அதை எப்படி சொல்கிறாரு பாருங்க. கிறிஸ்துவின் அன்பை விட்டு 8:36, கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவர்களாலே முற்றும் ஜெயங்கொள்கிறவர்களாக இருக்கிறோமே. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நேர்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேற எந்த சிருஷ்டி ஆனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறது. நிச்சயமாக ஒன்று தெரியும், தேவனுடைய அன்பை விட்டு என்னை பிரிக்கவே முடியாது. இப்போ என் அருகாமையிலே இருக்கிறாரு, என்னை சிறையில் தள்ளும்போதும் அருகாமையில் இருக்கிறாரு, வெளியே வரும்போதும் அருகாமையில், ஊர் ஊராக போகும்போது அடியை உத வாங்கும்போது கூட அருகாமையில் தான் இருக்கிறார். அவர் சாகும்போதும் நான் அவர்கிட்டயே போய் சேருவேன். தேவனுடைய அன்பை விட்டு என்னை பிரிக்கவே முடியாது. என்ன உறுதி பாருங்கள் மனுஷனுக்கு, எப்பேற்பட்ட உறுதியை இது மனுஷனுக்கு அளிக்கிறது என்பதை யோசித்து பாருங்கள். உங்கள் பயத்தையெல்லாம் போக்கிவிடும் தேவன் உங்களோட இருக்கிறார். இன்னும் அதை காட்டில் இன்னொன்று என்னென்னா, பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்தை பாருங்கள். பிலிப்பியர் 4 அதில் 5ஆம் வசனம் இப்படி சொல்லுது, உங்கள் சார்ந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். எல்லாம் சொல்லுங்கள், கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். கர்த்தர் சமீபமாக இருக்கிறார்னு என்ன அர்த்தம்? கிட்ட இருக்கிறார். ஏற்கனவே தெரியும் ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னு. முன்ன ரொம்ப தூரத்துலேருந்து இப்போ கிட்ட வந்துடல. என்ன சொல்கிறாங்க? கர்த்தர் சர்வ வியாபி, அவர் உங்ககிட்டே தான் இருக்கிறார், அது தெரிஞ்சுக்கோன்றார். ஏன் சொல்கிறாரு? முந்தின வசனத்திலிருந்து வரேன். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள். ஜெயிலிருந்து வெளியே இருக்கவங்களுக்கு எழுதுகிறார். நம்ம தான் அவருக்கு இப்படி எழுதணும், சந்தோஷமாக இருங்க, பரவாயில்ல, ஜெயிலில் இருந்தால் கூட நாங்கள்லாம் ஜெபம் பண்ணுறோம், பயப்படாதீங்கன்னு எழுதுவோம். இவர் அவங்க வெளியே இருக்கவங்களுக்கு எழுதுகிறார். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள், சந்தோஷமாக இருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். உங்கள் சார்ந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். கர்த்தர் தூரமாக இல்லை, நமக்கு கூடவே இருக்கிறாரு. அவர் சர்வ வியாபி. நீங்கள் எங்கே இருந்தாலும் அவர் உங்களோட இருக்கிறார். என் கூட இங்கே இருக்கிறாரு, ஜெயிலில் உங்களோட அங்கே இருக்கிறாரு, எந்த சூழ்நிலையும் அவர் இருக்கிறாரு. அப்போ என்ன பண்ணுறது? நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. என்ன சொல்கிறாரு? கர்த்தர் உங்களோட இருக்கிறார், சமீபமாக இருக்கிறார், உங்கள் கூடயே தான் இருக்கிறாரு. அதனால் கவலைப்படாதீங்க, ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணி நீங்கள் கத்த வேண்டியதில்லை, அவர் கேட்கறதுக்காக உங்கள் பக்கத்துலேயே தான் இருக்கிறாரு. நீங்கள் அழ வேண்டியதில்லை, ஏன்னா அவர் உங்கள் மேலே மனதுருக்கமாக இருக்கிறாரு. கேட்பாரா? கண்டிப்பாக கேட்பார். செய்வாரா? கண்டிப்பாக செய்வார். கேளுங்க, அவர் செய்வார். கவலைப்படாதீங்க, ஜெபம் பண்ணுங்கன்றார். இன்றைக்கி நீங்கள் இந்த இடத்துலேருந்து போகும்போது அது சொல்லிகிட்டே போங்க, கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். எல்லாம் சொல்லுங்கள், கர்த்தர் சமீபமாக இருக்கிறார்.
கஷ்டத்தை சந்திக்கும் போது, சவால்களை சந்திக்கும் போது, தேவைகளை சந்திக்கும் போது, பிரச்சனைகளை சந்திக்கும் போது சொல்லுங்கள், கர்த்தர் எனக்கு சமீபமாக இருக்கிறார், என் கூட தான் இருக்கிறார், நான் பயப்பட போகிறதில்ல அப்படிங்கிறத சொல்லுங்கள். திரும்ப திரும்ப சொல்லுங்கள், கர்த்தர் சமீபமாக இருக்கார், நான் கவலைப்படுவதில்லை, ஜெபம் பண்ண போகிறேன். எப்படி மாற்றுது பாருங்கள் நம்மளை. அது ரெண்டாவது, நம்மளை என்ன செய்ய அழைச்சாரோ அதை செய்கிறதுக்கு நம்மை பலப்படுத்துகிறார். இதில் பெரிய உதாரணம் மோசேக்கு வாய் பேச்சு சரியாக வராது. கர்த்தர் அவனை இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்க அழைக்கிறார். அப்போ அவன் சொல்கிறான், ஆண்டவரே, இதற்கு முன்னால் யாத்ராம் 4:10, இதற்கு முன்னாவது தேவரீர் உமதோடையோன்று பேசினதற்கு பின்னாவது, முன்பாவது இப்போ என்கிட்ட பேசி என்ன வர சொன்னீர், அதுக்கு பின்னாலே ஆகுது. நான் வாக்கு வல்லவன் அல்ல, என் பவர் இங்கே இல்லைங்க, வார்த்தை சரியாக வராது எனக்குன்றான். நான் திக்குவாயும் மந்த நாவும் உள்ளவன். திக்குவாய், நாம் என்ன போய் பார்வோன்ட்டாச்சுன்னா நான் விலைக்கு சொல்கிறதுக்குள்ளே போன்றவார் அவர். முடியாது, எனக்கு பேச்சு சரியாக வராதுன்றான். அதுக்கு சொல்கிறார் கர்த்தர் 12ஆம் வசனத்தில், நீ போ, நான் உன் வாயோடு இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன். என்ன கருணை உள்ள கர்த்தர் பாருங்க. எப்போ வீக்னஸ் இங்கேயா, வாயில் தானே வீக்னஸ்ஸு, வாய் தானே சரியாக வரமாட்டேன்றது. நான் உன்னோட இருப்பேன்னு கூட சொல்ல, உன் வாயோடு இருப்பேன், நான் வாயோட இருப்பேன். அது ஒரு நல்ல ஜபம். ஆண்டவரே, என் வாயோடு இரும், வாய்க்கு நல்ல பூட்டு ஒன்று போடும், கண்டதை பேசி பிரச்சனை வராதபடி காக்கிறதுக்கு என் வாயோட இரும். பிரசங்கர்களுக்கு நல்ல ஜபம், ஆண்டவரே, பிரசங்கம் பண்ண போகிறேன், வேண்டாத வார்த்தைகள் வராதபடிக்கு என் வாயோடு இரும், வாயை காத்துக்கொள்ளும். பேச்சு சரியாக வரல, ஆண்டவரே எனக்கு ஹெல்ப் பண்ணும், வாயோட நீர் இரும். வாயோடு இருக்கிறவர் கையோடையும் இருப்பார், காலோடையும் இருப்பார், எல்லாத்தோடையும் இருப்பார். கையிட்டு செய்கிற வேலையில் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் சொல்கிறாரு, அவ்வளவு கிட்ட இருக்கிறேன், அவ்வளோ உன்னோட இருக்கிறேன், நான் உன்னோட தான் இருக்கிறேன், உன் வாயோடு இருப்பேன், நீ போ அப்படிங்கிறார். மூணாவது, எல்லா சோதனைகளிலிருந்தும் நம்மளை காக்கும்படியாக அவர் நம்மோடு கூட இருக்கிறார். 1 Corinthians 10:13 சொல்லுகிறது, எந்த காலத்துலேயும் நம்ம திராணிக்கு மிஞ்சி சோதிக்கப்படாதபடி நம்ம காத்துக்கொள்கிறாராம். திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதுக்கு அவர் இடம் கொடுக்க மாட்டார்ன்றது. என்ன அருமையான வார்த்தைகள் பாருங்கள். ஏன்னா அவர் கூட தான் இருக்கிறார். உங்கள் சோதனையை பார்க்குறாராமா, திராணிக்கு மிஞ்சி நீங்கள் சோதிக்கப்படாதபடி பார்த்துக்குவாராம். 4வது, மோட்டிவேஷன் ஃபார் ஹோலினஸ், பரிசுத்தமாக வாழ்வதற்கு ஒரு ஊக்கம் இதன் மூலமாக நமக்கு உண்டாகிறது. அதுக்கு 139ஆம் சங்கீதத்துக்கு திரும்ப போவோம், எங்கே ஆரம்பித்தோமோ அங்கே அவர் முடிப்போம். 139:3, நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர், என் வழிகளெல்லாம் உமக்கு தெரியும். இது ஒன்று விளங்குச்சுனாலே பாவம் செய்ய மாட்டோம். நடந்தாலும் கூட இருக்கிறீர், படுத்திருந்தாலும் கூட இருக்கிறீர், யார் இல்லாத போது நீர் இருக்கிறீர். நான் தனியாக இருக்கிறேன், யாருமே இல்லை, யாருமே பார்க்கலன்னு நினச்சிங்கன்னா நம்மளை மாதிரி முட்டாள் யாரும் கிடையாது. கர்த்தர் இருக்கிறார், எல்லா இடத்துலையும் இருக்கிறார். நீங்கள் கெட்ட இடத்துக்கு வந்துட்டதுனால அங்கே இருக்க மாட்டார்ல, அங்கேயும் இருக்கிறார். தவறு செய்யும்போது, தவறான இடத்துக்கு போய் தவறு செய்யும்போது அங்கே இல்லைன்னு நினைக்கக்கூடாது, அங்கேயும் இருக்கிறார். 7ஆம் வசனம் பாருங்கள், உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன், உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன். ஓடுறதுக்கு இடமே கிடையாது. இந்த மாதிரி வசனங்கள் நிறைய இருக்குது பாருங்கள். இவைகளெல்லாம் படியுங்கள், எவ்வளோ பெரிய ஊக்கம் நமக்கு உண்டாகிறது. தேவன் நம்ம பரிசுத்தமாக வாழ்கிறதுக்கு இந்த உபதேசத்தை வச்சு அப்படி வாழ வைக்க உதவுகிறார். தேவன் என்னோட கூட இருக்கிறாருங்கிற உணர்வு பரிசுத்தமாக வாழ வைக்குது. கடைசியாக அவிசுவாசிக்கு ஒரு வார்த்தை. அவிசுவாசிக்கு வேதம் என்ன சொல்லுது, ஓடி ஒளியறதுக்கு இடமே கிடையாது, ஓடி பிரயோஜனம் இல்லை, ஓடுறதை நிறுத்து. தேவனை விட்டு தூரமாக ஓடுறதை நிறுத்திட்டு தேவன் கிட்டேயே வந்துரு பேசாமல். இல்லைன்னா கடலில் தூக்கி போட்டு மீன் பிடிச்சி கொண்டாந்து வாந்தி பண்ணி வேணாம், நேராக தேவன்கிட்ட ஓடி வான்றார். ஓடுறதுக்கு இடமே கிடையாது, தேவனிடத்தில் ஓடி வந்துரு. இதுக்கு மறுபடியும் நான் அதே வசனத்தை தரேன். 139:3, 139:7 ஆகிய வசனங்கள், இன்னும் பல வசனங்கள்.
இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவிசுவாசிக்கு ஓடி ஒளியறதுக்கு இடமே கிடையாது. பல வசனங்கள் இதை போதிக்கிறது. ஓடிக்கொண்டிருக்கிறவர்கள் பலர் இருக்கிறார்கள் இன்றைக்கு. ஓடாதீங்க, கர்த்தர் கிட்ட வர சொல்கிறாரு. அவருக்கு எல்லாம் தெரியும். அவர்கிட்ட எப்படி மூஞ்சியில் முழிக்கிறது இல்லை, ஏற்கனவே பார்த்துட்டு தான் இருக்கிறாரு. பயப்படாதீங்க, அவர்கிட்ட வாங்க. ஏன் இதெல்லாம் மண்டவாளத்தெல்லாம் எப்படிங்க அவர்கிட்ட வந்து சொல்கிறது? ஒன்றும் சொல்ல வேணாம், சும்மா வாங்க. வந்தீங்கன்னா ஆண்டவரே அப்படின்னுங்க போதும். அவர் எல்லாத்தையும் கழுவி சுத்திகரித்து உங்களை சுத்தமாக்குவார், உங்களை ஏற்றுக்கொள்ளுவார். உங்களை ஏற்றுக்கொண்டு உங்கள் நிமித்தம் சந்தோஷப்படுவார். உங்களை தேடி கண்டுபிடிச்சதுக்கு. அப்படி தான் இவ்வளோ பேர் வந்திருக்கிறீங்க, உங்களை தேடி கண்டுபிடிச்சிருக்கார். நாம் எழுந்து நிற்போம். பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மாலை வேளையில் எங்கள் உள்ளங்களோடு பேசினபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். சர்வ வியாபி நீர், எல்லா இடத்துலையும் இருக்கிறீர். இதை புரிந்து கொள்ள எங்களுக்கு மனதை தாரும். நீர் இல்லாத இடம் ஒன்று இல்லை. இது எங்கள் மனம் அறிந்து கொள்ளட்டும். அது எங்கள் வாழ்க்கையை பாதிக்கட்டும். நாங்கள் வாழுகிற விதத்தை, எண்ணுகிற விதத்தை, காரியங்களை செய்கிற விதத்தை வெகுவாய் மாற்றட்டும் கர்த்தாவே. எங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை உண்டு பண்ணுவீராக. தினந்தோறும் இந்த நினைவோடு வாழ எங்களுக்கு கிருபை செய்வீராக. பாவங்களை செய்வது கடினமாகட்டும், கர்த்தருக்காக வாழ்வது சுலபமாகட்டும். இந்த சத்தியம் எங்களை பரிசுத்தத்தின் பாதையில் நடத்தட்டும். உமக்கு எல்லா கன மகிமை துதி ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்றைக்கும் என்றைக்கும் இருப்பதாக, ஆமென்.